have your Bibles, and if you are physically able, please stand with me as a mark of honor and respect to the reading of God's word. தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கனமும் செலுத்தும் வண்ணமாக உங்களுடைய கரத்திலே வேதாகமம் இருந்து நீங்கள் எழுந்து நிற்க முடியுமானால் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I'd like to begin by reading two different portions of scriptures. இரண்டு வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க இருக்கிறேன். The first passage is taken from the book of Psalm number 116 116ஆம் சங்கீதம் and verse number 16. 16ஆம் வசனம். And then we'll go to the book of Romans chapter number 8. அதன் பின்பாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் beginning from verse number 12 to verse number 14. 12 லிருந்து 14 வரைக்கும். Psalm number 116 and verse number 16, it says, O Lord, truly I am thy servant. I am thy servant and the son of thine handmaid. Thou hast loosed my bonds. சங்கீதம் 116 அத்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். Romans chapter number 8, beginning from verse number 12 to verse number 14, it says, Therefore, brethren, we are not debtors to the flesh, to live after the flesh. For if ye live after the flesh, ye shall die. But if ye through the Spirit do mortify the deeds of the body, ye shall live. For as many as are led by the Spirit of God, they are the sons of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12 லிருந்து 14 வரை. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Gracious and loving heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த தகப்பனே, in the only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we come approaching thee to the throne of thine grace. உம்முடைய கிருபாசன தண்டை நாங்கள் நெருங்கி வந்து நிற்கிறோம். Thank you, Lord, for your presence this morning. இந்த காலைவேளையில் உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். I pray that your word will take preeminence this morning. இந்த காலைவேளையிலே நீர் தாமே உம்முடைய வார்த்தையை நீர் எடுத்துக்கோ எங்களுக்கு கொடுக்க. Thank you, Lord, for shedding your precious blood on the cross that we will take part in this blessed communion with you. ஆண்டவரே, சிலுவையிலே நீ சிந்தின இந்த விலையேற பெற்ற இரத்தத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நெருங்கி சேரக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். As we have gathered around your table, ஆண்டவரே உம்முடைய மேஜையிலே வந்து நிற்கிறேன். we acknowledge that you are the master of this இந்த table. மேஜையின் எஜமானனாய் நீரே இருக்கிறீர் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம். You are the bread that came from heaven. நீரே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். And you are in the form of your word, living word, manifesting this day and this hour among our midst. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீரே ஜீவனுள்ள வார்த்தையாய் அப்பமாய் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். Help us to have a sincere heart as we commune with you this morning. இந்த காலைவேளையிலே மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படும்போது ஒரு உத்தமமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். Take away all of the carnality from us so that our spirit can commune with you and your spirit with ours. ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போட்டு எங்களுடைய ஆவி உம்முடைய ஆவியோடு கூட ஐக்கியப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help me to get myself out of the way. ஆண்டவரே, உம்முடைய வழியை விட்டு நான் எந்த விதத்திலும் விலகி போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். I pray that you will come on to the scene and you will speak through my lips and think through my mind. ஆண்டவரே, நீரே என்னுடைய சிந்தையின் மூலமாய் வந்து என்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Won't you please anoint these lips of clay to speak your anointed word? உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகம். Anoint the ears to hear, the hearts to receive, and the lives to be transformed. கேட்கிற செவிகளும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் வாழ்க்கை மறுமாறு ஒவ்வொரு வாழ்க்கையை நீர் அபிஷேகம் Let there be a வேண்டுமாய் spirit of revelation and understanding in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல நம்முடைய வெளிப்பாட்டின் ஆவியும் புரிந்து கொள்வதின் ஆவியும் ஒவ்வொருவருக்குள்ளும் தங்கி We இருக்கட்டும். declare that all the glory, honor, power, and praise, it belongs to you and you alone. சகல துதி கனம் மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே For உண்டாகட்டும். we ask all of these wonderful blessings in the precious name of the Lord இந்த Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் மேலே பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். This morning
morning time, இந்த நாளின் காலை வேளையிலே I would like to speak to you on a subject called mortifying the deeds of the flesh. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்கிற அந்த தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். Based on Romans chapter number 8 and verse number 13. ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படியாக It says, "For if ye live after the flesh, ye shall die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். But if ye through the Spirit do mortify the deeds of the body, ye shall live." ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். So the title of the message is taken from this very scripture. என்னுடைய செய்தியின் தலைப்பானது இந்த வசனத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. Mortifying the deeds of the flesh. மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் Because mortifying the deeds of the flesh is not an option that God has given to the believers. தேவன் தம்முடைய விசுவாசிகளுக்கு மாம்சத்தின்படி கிரியைகளை அழிப்பதற்கு ஒரு ஆப்ஷனாக அவர் கொடுக்கவில்லை. It's not that you may do it or you may not do it. நீங்கள் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி என்பதல்ல. Because the scripture says, ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, if we don't mortify the deeds of the body, அந்த மாம்சத்தின் செய்கைகளை நீங்கள் அழிக்காவிட்டால் we will be living after the flesh. நம்ம மாம்சத்தின்படியாய் வாழ்வோம். And if we live after the flesh, மாம்சத்தின்படி பிழைத்தால் we will die. நாம் செத்து போவோம், But சாவோம். if we mortify the deeds of the body ஆனால் இந்த மாம்சத்தின் செய்கைகளை நாம் அழித்தால் through the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் மூலமாக the same scripture declares you will live. அதே வசனம் சொல்லுகிறது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். Praise the name of the living God. This is not written to the unbelievers that are in the world. இந்த உலகத்தில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வேத Now வசனம் Apostle Paul, through the inspiration of the Spirit, wrote these words to the believers of the church at the city of Rome. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு ரோமபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதின The book of Romans is a very important book in the New Testament. ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Because the first 4 gospels in the New Testament, ஏனென்றால் அந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முதல் 4 சுவிசேஷங்கள் it talks about the life of our Lord Jesus Christ on the face of this earth. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறதா இருக்கிறது. But after that, அதன் பின்பாக after the birth, death, burial, resurrection and ascension of Christ, இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவர் வாழ்க்கை, அவர் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். we have the writings of the book of Acts of the apostles. அப்போஸ்தலர்கள் எழுதின அந்த நடபடிகளின் புத்தகம் இருக்கிறது. What happened after the ascension of Christ? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன நடந்தது என்பது The coming of the Holy Spirit on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது The குறிக்கப்பட்டது. preaching of the gospel of Jesus இயேசு Christ. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. The miracles, the signs and the wonders. அது மாத்திரமல்ல, அற்புதங்கள், அடையாளங்கள் அங்கே ஏறெடுக்கப்பட்டது. But after the history of the early apostolic church that we read in the book of Acts, அப்போஸ்தல நடபடிகளிலே ஆதி அப்போஸ்தலர்கள் செய்த கிரியைகள், அடையாளங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்த பின்பு we have the book of Romans in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபம் இருக்கிறது. And the book of Romans, it talks about from how an individual believer he has to live his life. ஒரு தனிப்பட்ட விசுவாசி தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் So வாசிக்கிறோம். what we find in the first 4 gospels and then in the book of Acts is a very generic information. அந்த 4 சுவிசேஷங்களிலும் அப்போஸ்தல நடபடிகளிலும் பொதுவான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. But when you read the writings of the book of Romans, ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனங்கள் it begins to deal with every believer as an individual. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தனிப்பட்ட விதத்திலே அது செயல்படக்கூடியதா எழுதப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. The first 5 chapters in the book of Romans, அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே முதல் 5 அதிகாரம் Apostle Paul, through the inspiration of the Spirit, ஆவியின் ஏவுதலினாலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எழுதி he is தெரிவிக்கிற காரியம், intensely talking about the fall of man and the grace of God that redeems man. மனுஷனுடைய வீழ்ச்சியையும் தேவனுடைய கிருபை அவனை தூக்கி மீட்டெடுத்ததையும் சொல்லப்பட்டிருக்கிறது. He is intensely teaching about it. அது மிகவும் அதிமுக்கியமாக எழுதி இருக்கிறார். What happened when man fall into sin, fell into sin, விழுந்தபோது என்ன ஆனது என்பதை and how the grace of God redeemed
redeemed the fall of man from the pit of sin. அந்த பாவக்குழியிலிருந்து மனுஷன் விழுந்த மனுஷனை எப்படி தேவனுடைய கிருபையானது மீட்டெடுத்தது என்பதையும் Especially when we read Romans chapter number 5. முக்கியமாக ரோமர்களுக்கு எழுதின நிருபம் He is 5வது so அதிகாரத்திலே intensely teaching about the grace of God. தேவனுடைய கிருபையை குறித்து அவர் முக்கியப்படுத்தி The எழுதியிருக்கிறார். grace of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. What he did to humanity through his abundant grace. அவருடைய அளவற்ற கிருபையினாலே மனுக்குலத்துக்கு அவர் செய்த How கிரியை. he redeemed man from sin. எப்படி பாவத்திலிருந்து மனுஷனை அவர் மீட்டெடுத்தார் என்பதாகும். He was talking about the grace of God to the level that we may think even is it okay to sin. பாவம் செய்வதற்கு அது சம்மதம் என்பது போல அவர் எழுதப்பட்டிருக்கிற வகை கிருபையை குறித்து எழுதியிருக்கிறார். 5வது அதிகாரத்தை படிச்சு முடிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துடும். அப்போ பாவமும் என்ன பண்ணலாமா? ஹலோ, நீங்கள் வேணால் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 6வது அதிகாரம் இருக்கிறதே மறந்துடுங்க. வெறும் ரோமரில் 5 அதிகாரம் மட்டும் அதோட ஆண்டவர் முடிச்சிருந்தான்னா விசுவாசிங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்வாங்க. ஏன்னா தேவனுடைய கிருபையை பற்றி என்ன பண்ணுறாரு? அவ்வளோ ஆழமாக போதிக்கிறார். அந்த கிருபை எப்படிப்பட்டது, என்னென்னலாம் செஞ்சிச்சு, என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. But then the Holy Spirit knows what will come into the minds of the people by the time they finish reading chapter 5. 5வது அதிகாரத்தை அவர்கள் படித்து முடித்த பின்பாக மனுஷர்களுக்குள்ளே அவருடைய சிந்தையிலே உண்டாகிற காரியம் என்னது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவராய் இருக்கிறார். What question? என்ன கேள்வி? By the end of chapter number 5, 5வது அதிகாரத்தின் இறுதியிலே is it okay to sin? பாவம் செய்யலாமா? 5வது அதிகாரம் படித்து முடித்த உடனே என்ன ஆகிடும்? இப்போ பாவம் கூட அப்பப்போ என்ன பண்ணிக்கலாமா? அது ஆவியானவருக்கு என்ன பண்ணும் தெரியும். அதாவது வச்சாரு பாருங்க. 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர்? What shall we say then? ஆகையால் என்ன சொல்லுவோம்? Shall we continue in sin that grace may abound? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? Because at the end of the 5th chapter, 5வது அதிகாரத்தின் இறுதியிலே he says where sin abounds, grace did much more abound. எங்கே பாவம் பெருகுதோ அந்த இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகுதுன்றாரு? கிருபை அதிகமாய் பெருகு. அதனால என்ன பண்ணலாமா? பாவம் செய்யலாமா? வந்துருச்சா? யாருக்கிட்டனா போய் எப்பா பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகுதுப்பா? தேவ கிருபை பெருகுதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா போய் பாவம் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும்? நிறைய கிருபை. அப்படி வியாக்கியானம் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க தங்க பாவத்தை நியாயப்படுத்த. There are people who justify their sin by quoting this scripture. இந்த வேதவசனத்தை குறித்து கொண்டு தங்களுடைய பாவங்களை நியாயப்படுத்துகிறார்கள். Where sin abounds, grace abounds. எங்கே பாவம் பெருகிறதோ அந்த இடத்துல கிருபை பெருகுது. Brother, the Bible says, வேதம் சொல்லுகிற சகோதரனே, if I want more grace, எனக்கு அதிக கிருபை வேண்டுமானால் it can come only when there is more sin. அதிக பாவம் இருக்கிற இடத்துல தான் கிருபை. But the same Bible says in the book of Corinthians, வேதமே சொல்லுகிறது, the same Holy Spirit, அதே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், when same apostle Paul wrote, அதே பவுல் அப்போஸ்தலனே எழுதி இருக்கிறார், the Holy Spirit that wrote the book of Romans through Paul, அந்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட அதே வாக்கியங்கள் is writing through the same writer in the book of Corinthians. அந்த கொரிந்து புத்தகத்திலே அதே எழுத்தாளனை கொண்டு எழுதின காரியம், where grace abounds, good works abound. எங்கே அங்கே கிருபை இருக்கிறதோ அங்கே நற்கிரியைகள் பெருகி இருக்கிறது. ரோமர்ல என்ன வாசிக்கிறோம்? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும். கொரிந்தியர்ல என்ன வாசிக்கிறோம்? கிருபை பெருகிற இடத்துல நற்கிரியை பெருகும், பாவம் பெருகாது. கிருபை பெருகிருச்சுன்னா பாவத்தை என்ன பண்ணிடும்? அமைக்கிறோம். Praise the name of the living God. படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? கொரிந்தியர்ல படிங்க யாருன்னா. 9:8. 2 கொரிந்தியர் 9:8. 2 Corinthians chapter number 9 verse number 8, it says, and God is able to make all grace abound toward you, that ye always having all sufficiency in all things may abound to every good work. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எதுக்கு கிருபையை பெருக செய்றாரு? பாவம் பெருகல்ல, நற்கிரியை
பெருகும்படியாக. Praise the name of the living God. நாமத்துக்கே So let us put Romans and Corinthians together now. இப்ப வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கிற வசனத்தையும் கொரிந்தியர் இருக்கிற வசனத்தையும் ஒன்றாக In Romans the scripture says, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே where sin abounds, grace abounds. எங்கே பாவம் பெறுதோ அந்த இடத்துல கிருபை But பெறுகிறது. in Corinthians the scripture says, ஆனால் கொரிந்தியர் புத்தகத்திலே where grace abounds, good works abound. எங்கே கிருபை பெறுகிறதோ அந்த இடத்திலே நற்கிரியைகள் பெறுகிறது. Praise the name of the living God. So is it okay to sin? அதனால பாவம் செய்யலாமா? No, God forbid, the scripture says. வேதம் சொல்லுகிறது இல்ல. How that are we that are dead to sin live any longer therein, the scripture பாவத்துக்கு says. மரித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைத்திருப்போம்? Praise the name of the living God. Verse number 6 says in Romans chapter number 6, 6வது அதிகாரம் ரோமர் 6லே வசனம் பார்க்கிறோம். knowing this, that our old man is crucified with him. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். Who is that old man? அந்த பழைய மனுஷன் யார்? The man of sin. அந்த பாவத்தின் மனுஷன். The man before Christ. கிறிஸ்துவுக்கு முன்னாக இருந்த மனிதன். The nature of man that was in us before we came to know the Lord Jesus Christ and accepted him as our Lord and Savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்குள்ளே வாழ்ந்த அந்த பாவத்தன்மை The old man, the sinful man. அந்த பாவ மனுஷன். The scripture says he is crucified with Christ, அவன் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டான் என்று பார்க்கிறோம். that the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. Praise the name of the living God. பாவ சரீரம்னு வரப்ப அதை வந்து ஏதோ நம்ம கண்ணாடியில் பார்க்குற இந்த சரீரத்தை வந்து அது எக்ஸாக்டாக சொல்லலை. அந்த சரீரத்தை செயல்படுத்துகிற மாம்ச சிந்தையை குறிக்குது. Praise the name of the living God. இந்த சரீரம் வந்து இது என்ன சொல்லுதோ அதை தான் என்ன பண்ணும். இது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆளு அவுட்டுன்னு அர்த்தம். ஹலோ, சிலர் வெறும் சரீரத்தை அடிச்சுக்குவானுங்க. அதில் என்ன இல்லை சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாம்ச எண்ணத்தை என்ன பண்ணணும், அதை அழிக்கணும். Praise the name of the living God. So when the scripture here says the body of sin might be destroyed, அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, it's not talking about we should mortify our body itself. நம்முடைய சரீரத்தை இந்த சரீரத்தை நாம் அழிப்பதற்காக. That's why in Romans 8:13 we read before, அதைத்தான் ரோமர் 8:13ல வாசித்தோம். that through the spirit we need to not mortify the body but mortify the deeds of the body. அது ஆவியினாலே மாம்ச சரீரத்தை அழிக்க கூடாது, சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டும். Praise the name of the living God. That's what the scripture says. அதான் வேத வசனம். So if we need to mortify the deeds of the body, அந்த மாம்சத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டும். how can we mortify the deeds? எப்படி நாம் அழிப்பது? By mortifying the nature, the carnal nature, the fleshy nature that triggers us to do the deeds of the flesh. அந்த மாம்சத்தின் செய்கைகளை நம்ம செய்யும்படியாக தூண்டுகிற மாம்ச சிந்தையை முதலாவது நாம் அழிக்க வேண்டும். So he says the old man, அந்த பழைய மனுஷன், the sinful man, அந்த பாவ மனுஷன் is crucified with him. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். Then why many times that old nature is still present in our lives? அநேக நேரங்களில் இன்னும் அந்த பழைய தன்மை பாவ மனுஷனுடைய தன்மை நம்மிலே காணப்படுகிறது. Many times அநேக நேரங்களில் we as believers, விசுவாசிகளாகிய நாம், we don't like some of the things that are still present in our life. நமக்கே பிடிக்கிறதுல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில We காரியங்கள், don't like some of the things that we think in our mind. நம்முடைய சிந்தையிலே நாம் சிந்திக்கிற சில காரியங்கள் நமக்கே பிரியமில்லை. We ourselves don't like some of the things that we say. நாம் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கே அது பிரியமில்லை. Some of the things that we do, நாம் செய்கிற காரியங்களும் அவிதமாகவே. we do it, we say it, we see it, we experience it and then feel sorry. நாம் அதை செய்கிறோம், பார்க்கிறோம், யோசிக்கிறோம், பேசுகிறோம், அதன் பின்பாக அதற்கு வருத்தப்படுகிறோம். But after feeling sorry, we do the same thing again. வருத்தப்பட்டு அதை விட்டு விடுகிறதுல மீண்டுமாய் அதையே It looks like we are out of control of that nature. அந்த தன்மைக்கு அந்த முற்றிலுமாய் நாம் கட்டுப்பட்டவர்கள். We are not able to control that old nature and keep it in suppression. பாவ மனுஷனை நாம் கட்டுப்படுத்தி நாம் அதை முடிவுக்கு கொண்டு வருகிறது. Then finally when this nature is not going away from our life, இறுதியாக அந்த விதமான தன்மை நம்மை விட்டு நீங்காமல், we think brother it's my weakness. இது என்னுடைய பலவீனம் என்று நாம் சொல்லுவோம்.
have you heard some people say this is, I have everything right, but I have that one இந்த weakness. மாதிரி சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் என்னோட காரியம் எல்லாம் சரியா It can be anything. அது எதுவாக It இருந்தாலும் can be a weakness that can be publicly seen. அது வெளிப்புறமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுல ஒரு It can be a weakness that people can struggle in private. இல்ல தனிப்பட்ட விதத்திலே அந்தரங்கத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிற பாவம். It can be something that you think. இல்ல சில காரியங்கள் It சிந்திக்கிற can be something that you say. சொல்லுகிற சில It காரியங்கள். can be something that you do. சில செய்கிற காரியங்கள். It can be an emotion. இல்ல ஒரு உணர்வுகளா. It can be a short-tempered nature. இல்ல திடீரென்று வருகிற கோபம். It may be something that you are addicted to hear with your ears. உங்களுடைய செவிகளிலே நீங்கள் கேட்கக்கூடிய அடிமைத்தனத்தின் It can be something that you are addicted to see it. பார்க்கிறதுக்கு அடிமைத்தனப்பட்டிருக்கிற To காரியங்கள். experience it. அதை அனுபவிக்கிறது. Because your flesh needs it from time to time. ஏனென்றால் உங்களுடைய மாம்சத்தின் சரீரத்தில் அவ்வப்போது அதுக்கு தேவைப்படுகிறது. You are not doing it all the time. எல்லா நேரத்திலும் அதை But செய்கிறது. some point in time it is visiting and going and visiting and going. ஆனால் ஒரு சில நேரங்களில் அவிதமான காரியங்களை செய்வதை விட்டு விடுவதை You as a believer you are wondering, can I ever get rid of this? ஒரு முறை விசுவாசிகளாகிய நீங்கள் முற்றிலும் முழுவதுமா அதிலிருந்து விடுபட முடியாமல் You think I am saved? நான் ரட்சிக்கப்பட்டேன். I am born again. நான் மறுபடியும் The Spirit of God is living in me. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே How வாசமாய் come I am not able to be delivered from this? நான் இவைகளிலெல்லாம் விடுவிக்கப்பட முடியாமல் ஏன் நான் Oh yes, the Lord delivered me from a lot of things. ஆண்டவர் என்னை அநேக காரியங்களிலிருந்து But விடுவித்திருக்கிறார். why not from this? ஆனால் இதிலிருந்து ஏன் என்னால் Why விடுவிக்கப்பட not this முடியவில்லை? one thing? This old nature is coming with me. இந்த பழைய காரியம் பாவமான காரியம் ஏன் என்னோடு கூட இன்னும் போராடி And you read கொண்டிருக்கிறது? scriptures like this. அந்த வேத வசனத்தை இப்படி நீங்க That our வாசிக்கிறீங்களா? old man is crucified with him. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட Our சிலுவையில் old அறையப்பட்டான். nature is crucified with நம்முடைய Christ. பழைய பாவத்தன்மை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் And verse number அறையப்பட்டது. 7 says, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, He that is dead is freed from sin. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி Verse number விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். 11 says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, Likewise reckon ye also yourselves to be dead indeed unto sin. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் But எண்ணிக்கொள்ளுங்கள். alive unto God through Jesus Christ our Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக It எண்ணிக்கொள்ளுங்கள். says we need to always consciously remember that we are dead to sin. நாம் எப்பொழுதும் ஒரு நிலைத்த எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று. Our old man is crucified. நம்முடைய பழைய மனுஷனுக்கு சிலுவையில் Our அறையப்பட்டான். old nature is நம்முடைய crucified. பழைய பாவத்தன்மை சிலுவையில் அறையப்பட்டது. Verse number 12 says, 12ஆம் வசனம், Let not therefore sin reign in your mortal body. சாவுக்கு நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கு ஏதுவான சரீரத்திலே எது ஆளாதிருப்பதாக? பாவம் ஆளாது. எப்ப ஆளாதிருக்கும்? நாம் மரித்தோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி எண்ணலனா என்ன பண்ணும்? பாவம் ஆளுகை செய்யும். That's what verse number 11 and 12 says. அதுதான் 11 If we don't reckon ourselves to be dead indeed unto sin, நாம் பாவத்துக்கு நம்மை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளாத போது, then the old nature, அந்த பழைய தன்மைக்கு நாம் மரித்தவர்களாக the nature of the old sinful man, அந்த பழைய பாவ மனுஷனை நாம் it will begin to reign in our mortal அது body. நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை ஆண்டு கொண்டிருக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கே We are dead indeed unto sin. நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள். If the scripture says we are dead to sin, வேத வசனம் நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று சொன்னால், how come it can reign in our mortal அது body? எப்படி நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை ஆளும்? If the Spirit of God is living in us, is dwelling in us, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, the scripture says in Romans 8 and 9, ரோமர் 8:9 பார்க்கிறோம், Ye are not in the flesh but in the Spirit, if so be that the Spirit of God dwell in you. If any man have not the Spirit of Christ, he is none of his. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. See, we have received the Spirit of நாம் God. தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். How can sin reign
in a life that has the indwelling of the Spirit of God? அந்த தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிற ஒரு சரீரத்தை பாவம் எப்படி ஆண்டு கொள்ளும்? It's a very legitimate question. இது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி. Because where God is, sin cannot be there. ஏனென்றால் எங்கே தேவன் இருக்கிறாரோ அந்த இடத்துல பாவம் இருக்காது. Where sin is, God cannot be there. எங்கே பாவம் இருக்கோ அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். Here the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, let not sin therefore reign in your mortal body. உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருக்க. Now if any man have not the Spirit of Christ, he is none of his. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Praise the name of the living God. Here we need to know the difference between the sin in our heart and sin in our mind. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்துக்கும் சிந்தையில் இருக்கிற பாவத்தை குறித்த வித்தியாசத்தை நாம் அறிந்து. Because we read in the scripture the old man, that old nature is crucified with Christ. ஏனென்றால் நாம் வேதவசனத்திலே வாசிக்க கேட்டபடி பழைய மனுஷன் பாவத்தன்மை உள்ளவன், அவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். So when that old man was crucified with Christ, கிறிஸ்துவோடு கூட பழைய மனுஷன் அறையப்பட்டான். that was the time the Spirit of God came to dwell in our lives. அந்த நேரம் தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்குகிற நேரம். Praise the name of the living God. Then why still sin is there? ஏன் இன்னும் பாவம் நம்மில் இருக்கிறது? It is the sin in your nature. அது உங்களுடைய தன்மைகளிலே இருக்கிறது. It's not sin in your heart. அது உங்கள் இருதயத்தில் அல்ல. Praise the name of the living God. Because in your heart the Spirit of God is dwelling. ஏனென்றால் இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். God's Spirit is dwelling. தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது. Spirit is indwelling. ஆண்டவருடைய ஆவி வாசமாய் இருக்கிறது. The presence of God is dwelling. தேவனுடைய பிரசன்னம் வாசமாய் இருக்கிறது. See, that is the reason. அந்த காரணத்தினால தான் after you have done with that carnal nature, அந்த பாவத்தன்மையுள்ள செய்கைகளை நீங்கள் செய்த பின்பு, you have that feeling of guilt. அந்த ஒரு குற்ற மனசாட்சி உடையவர்களாகிறீர்கள். ஏன்னா இருதயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னா அது ஒரு குற்றன்ற உணர்வே என்ன பண்ணாது, வராது. இருதய அந்த சும்மாவா அப்பப்போ தலை எடுத்த உடனே என்ன வருது, தப்பு செஞ்சிட்டோமேன்ற, இப்படி பேசிட்டோமே, இப்படி சொல்லிட்டோமே, இதை பார்த்துட்டோமே அப்படின்றது என்ன வருது, அந்த என்ன சொல்றது, அது குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்வோட கன்விக்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க, டேய் இது தப்புடா, நீ இப்போ பேசுனது இப்போ செஞ்சது என்னது தப்புன்னு ஒரு உணர்வு வருதுல்ல, அது வந்து என்னது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதுனால தான் வருது. So the Spirit of God from our heart is convicting us. தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிற நம்முடைய இருதயத்திலிருந்து நமக்கு அந்த உணர்வு உண்டாகுது. But sometimes our carnal mind, சில நேரங்களிலே நம்முடைய மாம்ச சிந்தையானது, it becomes active. அது செயல்பாட்டிலே இருக்குது. Though we don't like what we are saying and doing, நாம் செய்கிறது சொல்லுகிறது நம்ம விரும்பாவிட்டாலும் கூட, sometimes it comes and spills over our life. சில நேரங்களிலே அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. What is the reason for that? அதற்கான காரணம் தான் என்ன? Both things are operating in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே விதமாக ரெண்டு செய்கைகளும் செயல்படுகிறது. You know, in verse number 6 the scripture says the old man is crucified with him. 6ஆம் வசனத்திலே பழைய பாவ மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். Verse number 19 the scripture says, 19ஆம் வசனத்திலே, I speak after the manner of men because of the infirmity of your flesh. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். You know, though the old man is crucified, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட though பின்பு, the Spirit of God is dwelling in our life, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற போது, Apostle Paul writing to the believers he says, விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், I speak after the manner of men because of the infirmity of the flesh. மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம். For as ye have yielded your members servants to uncleanness and to iniquity and to iniquity, even so now yield your members servants to righteousness and to holiness. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். So still there is an infirmity in this flesh. இன்னும் இந்த மாம்சத்திலே பலவீனம் இருக்கிறது. Because the old man, அந்த பழைய மனுஷன், is crucified. அவன் சிலுவையில் அறையப்பட்டான். Let me talk about the death that comes when someone is crucified. ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டதனால் உண்டாகிற மரணம் ஒருவருக்கு வந்தது என்று வைத்துக் கொள்வோம். You know, death can happen in so many different ways. மரணம் என்பது பலவித வழிகளிலே நடைபெறுகிற ஒரு One thing is a natural death, that's different. இயற்கையான மரணம். But a death that is forced on someone. ஆனா சிலருக்கு அது கட்டாயமாக திணிக்கப்படுகிறது. What are the different ways? அது வித்தியாச வழிகள் என்ன? You know,
Today's days, there are so many ways for someone to die. ஒருவர் மரிக்க வேண்டுமானால் பல வழிகள் இருக்கிறது இந்த நாட்களில். You know, the most popular way in this day and time is to shoot someone. இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு ஏற்றபடி யாரையாவது சுட்டுட்டா காலி பண்ணலாம். Shoot someone at the right spot, in the right place. அந்த சரியான இடத்துல சரியான நேரத்துல அவர்களை And when you shoot someone, what will happen? அவர்களை சுட்டு போடும்போது என்ன ஆகும்? How much time will it take for the life to leave the body? அந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? Just few seconds. சில வினாடிகள் மாத்திரமே. I think in the last week கடந்த வாரத்திலே there was an attempt that was made on the ex-president of the United States அந்த யுஎஸ் பிரசிடென்ட் உடைய எக்ஸ் பிரசிடென்ட்க்கு அவருக்கு கொலை முயற்சி to finish him off. அவரை முடிக்கும்படியாக. And the shooter, he aimed him at the right place. அவரை அந்த சரியான இடத்திலே அந்த சுட்டு கொள்கிறவன் குறி வைத்திருந்தான். Because when the sniper left the gun, ஏனென்றால் அந்த கன்னிலிருந்து அந்த தோட்டா வெளியே வந்தபோது குண்டு வெளியே it was aimed right at this place. அது சரியாக அவருடைய அந்த பொட்டு நெத்தி பொட்டை வைத்து. But in a fraction of second, ஒரு நொடி பொழுதிலே, by the time the sniper reached the stage where he was speaking, அவர் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவரை வந்து அடிக்க போகிற அந்த நிமிஷத்திலே, he just turned his head towards right and tilted his head to see some screen and read from it. அவர் அங்கே வலது பக்கமாக திரும்பி அந்த ஸ்கிரீன்ல ஒரு காரியத்தை அவர் வாசிக்க திரும்பினார். That's the reason அந்த காரணத்தினாலே the sniper, it just crashed in his ears and went to the back side. நோக்கி வந்த அந்த குண்டானது அவருடைய வலது காது மடலிலே பட்டு தப்பி போனது. So these are the ways people try to murder someone these days. இப்படியாக अनेகரை அந்த கொலை செய்வதற்கு ஜனங்கள் अनेக யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள். There is something called electric chair. அது மாத்திரமல்ல ஒரு மின்சார நாற்காலி இருக்கிறது. Have you seen people being executed on an electric chair? அந்த விதமாக ஜனங்களை மரணத்துக்குள்ளாக்குறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? It's not a plastic chair in which like the ones in which you are sitting. நாம உட்கார்ந்திருக்கிற அந்த பிளாஸ்டிக் நாற்காலி அல்ல. It's an electric chair. அது ஒரு மின்சார where the person will be made to sit on that. அதிலே அந்த நபர் மறிக்கப்படுகிற நபர் உட்கார வைப்பார். And they will tie that person to the chair. அந்த நாற்காலியை சுற்றி அவரை வைத்து கட்டி விடுவார்கள். And they will on the switch that will supply a lot of electric power to the chair. அவர்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அதிகமா ஃபோர்ஸ்ல அந்த மின்சாரம் வந்து பாயும். Immediately he will die. அவர் உடனடியாக மரித்து 1 second his head will be like this. ஒரு நொடி ஒரு வினாடி என்று இருக்கலாம். Next time his head will be down. அடுத்த நிமிஷமே தலை தொங்கிவிடும். People commit suicide by tying the rope in their neck. ஜனங்கள் கயிறை போட்டுக்கொண்டு தொங்கி The moment they hang, அவர்கள் அவிதமாய் தொங்குகிற அந்த நேரத்தில் even if they think they cannot escape, அவர்கள் மரணத்திலிருந்து அவர்களால் தப்ப முடியாது. within few minutes, சில நொடி பொழுதுகளிலே, as soon as the windpipe is closed, அவர்களுடைய அந்த சுவாச குழாயானது நெருக்கப்படும் போது மூடப்படும் போது they will die. அவர்கள் மரித்து போவார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே But here we are talking about crucifixion. ஆனால் இங்கே நாம் சிலுவை மரணத்தை பற்றி பார்க்கிறோம். When was Jesus crucified? எப்பொழுது இயேசு சிலுவையில் Did he die immediately after he was crucified on the cross? சிலுவையில் அறைந்த பின்பு உடனடியாகவே மரித்து They விட்டாரா? put nails in his hands, அவருடைய கரத்திலே ஞானிகள் nails in his feet, அவருடைய கால்களிலே put பாதங்களிலே crown of thorns on his head, சிரசிலே முற்கிரீடம் they put வைத்தார்கள். lashes in his back. அவருடைய முதுகிலே வாரினால் அடித்தார்கள். Even after he was hanging, they put spears in his side. அது மாத்திரமல்ல சிலுவையில் அடித்த பின்பும் விழாவிலே ஈட்டி வைத்து See, குத்தினார்கள். crucifying is a slow death. அந்த சிலுவை மரணம் என்பது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் Praise the name of the living God. It's not like shooting someone with a gun. அது துப்பாக்கினால ஒருவரை சுட்டுக் கொள்ளுகிறதுக்கு It's not like someone sitting on an electric chair and dying quickly. மின்சார நாற்காலியில் உட்கார்ந்து மரணம் அடைவது போல அல்ல. Crucifixion is a method of bringing death to that person slowly. மரணம் அடைய செய்கிறவரை அந்த சிலுவை மரணம் என்பது மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சாக. So when the scripture says வேதவசனம் சொல்லுகிறது, the old man is crucified with Christ, அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். he is not completely dead. அவன் முழுமையாக மரிக்கவில்லை. He is going to die completely. அவன் முழுவதுமாய் மரிக்கக்கூடிய நிலைமைக்கு But the process of death has happened. ஆனால் அந்த மரணம் என்கிற காரியம் The நடைபெற்றது. process of death has begun. அந்த மரணத்துக்குரிய காரியம் ஆரம்பித்து விட்டது. Even when same apostle Paul was
writing to the saints of the church of the city of Galatia, அந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே கூட பவுலப்போஸ்தலன் எழுதி he says, I am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Praise the name of the living God. The same apostle Paul writes, I am crucified with Christ. அதே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் Here அறையப்பட்டேன். the scripture says, the old man is crucified with him. வேதவசனம் சொல்லுகிறது பாவம் பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் So our old nature, நம்முடைய பழைய தன்மை, whatever nature with which we are struggling now, நாம் எந்த விதமான தன்மைகளோடு குணங்களோடு போராடி it கொண்டிருக்கிறோம், has already been crucified. ஏற்கனவே சிலுவையில் The அறையப்பட்டாயிற்று. process of death has begun for that nature. அந்த தன்மைக்கு அந்த மரணம் என்கிறது ஆரம்பித்து It's விட்டது. dying slowly, அது கொஞ்சம் கொஞ்சமாக but it மரணிக்கிறது. is dying surely. ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாய் மரணம் அடையும். Because the process of death has begun for that old nature. மரணம் என்கிற அந்த காரியத்துக்குரிய அந்த செயல்பாடு ஆரம்பித்து And the விட்டது. death has been confirmed for that nature. அந்த தன்மைக்கு முற்றிலுமாய் மரணம் என்பது நிச்சயம். There's no way that it can again come to life. அது மீண்டுமாய் ஜீவனுக்கு உட்படுவதற்கு வழியே கிடையாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. You know, even when people, when they are caught in a dangerous situation, ஒரு ஆபத்தான நிலையிலே மாட்டிக்கொள்கிற ஜனங்களுக்கு கூட, life threatening situation, ஒரு ஜீவனுக்கு பயப்படுகிற ஒரு they காரியம், will think to themselves, செத்தோண்டா, சாவல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி மரணத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது, தப்பிக்கவே முடியாது. 40 அடி பில்டிங்ல இருந்து கீழே விழுறான்னு வச்சுக்கோங்க, அவன் உழுறப்ப அவனுக்குள்ள என்னவா இருக்கும், வாயில என்னமோ கத்துனால இருதயத்தில் என்ன நம்ம கதை. ஆனால் முடிஞ்சுதா, அவன் நினைக்கிற அந்த பொழுதுல முடிஞ்சுதா கதை? முடியல. But he is saying, I am dead. Almost the death is confirmed. அவனுக்கு மரணம் என்பது நிச்சயமாயிற்று. Only the process has to finish. அந்த செயல்பாடு தான் அது முடியணும். Maybe when he was thinking, he was falling down in the 30th floor. அந்த 30வது மாடியிலிருந்து அவன் விழுந்து, But still he has to come down to all the 30 floors for that process to finish. அந்த 30 அடி உயரத்திலிருந்து மாடியிலிருந்து அவன் விழுந்து முடிந்தால் தான் அவனுக்கு There are sometimes we might have witnessed road accidents right in front of our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக சாலை விபத்துகளை நாம் நேரடியாக பார்த்தோம். The moment the impact happens, அந்த காரியம் நடந்த நிமிஷத்திலே what do we think? நாம் என்ன நினைக்கிறோம்? செத்தாண்டா. அவ்வளவுதான். சமயத்துல இயேசுவேன்னு கத்துறோம், ஆண்டவரே காப்பாத்துன்னு என்ன பண்றோம் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? He has gone to death. That's all. He cannot escape. அதில இருந்து அவன் தப்ப முடியாதபடி மரணத்துக்குள்ளாகிறான். Praise the name of the living God. That's what when it means when the scripture says the old man is crucified with him. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். Praise the name of the living God. But as he is slowly dying, அவன் அவிதமாய் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மரணிக்கும்போது, we forget the fact that old man is crucified. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறான் என்கிற அந்த உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். That the death has been confirmed to the old man. அந்த பழைய மனுஷனுக்கு மரணம் நிச்சயம் என்பதை மறந்து போகிறோம். He is slowly dying. அவன் மெதுவாக மரணிக்கிறான். That's why the scripture says you have to reckon yourselves you are dead indeed. அதனால தான் பாவத்துக்கு நீங்கள் மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. ஏன்னா மரிச்சிட்டா என்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மரித்தோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்பனா மரிக்கலன்னு எண்ணிக்கொள்ளவும் என்ன இருக்குது, வாய்ப்பு. எத்தனை பேருக்கு விளங்குது? அவ்வளோதானா? திருப்பி சொல்லவா? பாவத்துக்கு மரித்தோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுதுன்னா, அப்போ பாவத்துக்கு மரிக்கலன்னு எண்ணிக்கொள்ள என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? ஏன்னா பழைய மனுஷன் எதில் அறை போட்டிருக்கிறான்? அது கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுனுடைய உடல்ல சிலுவையில் அறைந்த பொழுது லிட்டில் பை லிட்டில் த blood was oozing out. அவருடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினது. 5 லிட்டரா ஆண்களுக்கு 5 லிட்டரில் சொட்டு சொட்டா என்ன போகணும், வெளியில் போகணும்.
அதை கன்ஃபார்ம் பண்ண தான் என்ன குத்துறானுங்க, ஈட்டியை வச்சு. விலாவுல blood and water came forth. ரத்தமும் தண்ணீரும் So what does that mean? அப்படினா அர்த்தம் என்ன? He did not keep one drop of blood in himself. தனக்குள்ளே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவர் வைக்கவில்லை. Every drop of blood oozed out. அவருக்குள்ள இருந்த ரத்தம் மொத்தமும் வெளியேறியது. And then the other body fluids began to ooze out of his body. மாத்திரமல்ல சரீரத்தில் இருக்கிற தண்ணீரும் வெளியே வந்தது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The scripture says the life of the flesh is in the blood. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ ரத்தம் ஃபுல்லா போயிருச்சுனா எதுவும் போயிருச்சுன்னு அர்த்தம், ஜீவனும் ஃபுல்லா போயிடுச்சு. Praise the name of the living God. He gave that life for you and me. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் It did not happen in few seconds. சில நொடி பொழுதுகளில் It did not happen in few minutes. சில நிமிஷங்களில் It did not happen in even few hours. சில மணி நேரங்கள் கூட அவைகள் நடைபெற்று. But here we are talking about the old nature being crucified. ஆனால் இங்கே பழைய மனுஷன் தன்மை அவரோடு கூட சிலுவையில் So we have to constantly remind ourselves we are dead. நாம் மரித்தவர்கள், பாவத்துக்கு மரித்தவர்கள் என்பதை நாம் நிலையாக he is slowly dying. கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்தாலும் we have to reckon he is dead. அது மரித்தது என்று சொல்லி நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும். If we don't, நாம் அப்படி செய்யாவிட்டால் the infirmity of the flesh, like we read in verse number 19, அந்த 19வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டபடி, the infirmity of the flesh, அந்த மாம்சத்தின் பலவீனத்தின் நிமித்தம் it will begin to pop up. மறுபடியும் அது தலை தூக்க ஆரம்பிக்கும். Praise the name of the living God. That is the reason. அந்த காரணத்தினாலே, because we forget the fact that the old man is already sentenced to death. ஏற்கனவே அந்த பழைய மனுஷன் பாவத்தன்மை உள்ளவன் மரணத்துக்கு ஆக்கப்பட்டான் என்பதை மறந்தவர்களாம். Because we don't reckon that we are dead, நாம் மரித்தவர்கள் என்பதை நாம் எண்ணிக்கொள்ளாததினாலே, the old nature time and again it's popping up in our lives. அந்த மாம்சத்தின் கிரியைகள், அந்த மாம்சத்தின் தன்மைகள் நமக்குள்ளே உண்டாகிறது. That's why அதனாலே even though the presence of God is dwelling in us, தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே வாசமாய் இருந்தபோதும், we sometimes do things and say things சில நேரங்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம், and experience things that is not right and that is sinful in the sight of God. தேவனுடைய பார்வையிலே பாவமாய் காணப்படுகிற சரியா இல்லாத காரியங்களை நாம் செய்கிறோம். And after it is done we feel sorry for it. அப்படி செய்த பின்பு அதற்காக வருத்தப்படுகிறோம். Then do it again and feel sorry for it. மீண்டுமாய் செய்துவிட்டு வருத்தப்படுகிறோம். Then do it again and feel sorry for it. மீண்டுமாய் செய்துவிட்டு வருத்தப்படுகிறோம். Then wonder how can I get rid of this. அப்புறம் ஆச்சரியம், எப்படா இதில இருந்து வெளியே வர்றது. That's what in chapter number 7 of the book of Romans, ரோமர்களின் 7வது அதிகாரம் verse number 17, 17ஆம் வசனம், Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், now then it is no more I that do it but sin that dwelleth in me. அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஹலோ, நான் செய்யல, ஏன்னா நான் யார், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் பிறந்துட்டேன், நான் செய்யல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்யும். அப்போ என்ன பிரதர், தன்னையும் தான் செய்கிற பாவத்தையுமே பவுல் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டாக பிரிச்சிட்டாரு. அது பாவம் ஒரு பேரலாக ஒரு லைனில் போட்டோம், நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு அதுவும் அர்த்தம். Let us read verse number 18. 18ஆம் வசனம், for I know that in me, that is in my flesh, dwelleth no good thing. அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். This flesh, இந்த மாம்சமானது, in this flesh, இந்த மாம்சத்திலே, this is a fallen flesh, அது விழுந்து போன ஒரு மாம்சம், and because it is a fallen flesh, அது விழுந்து போனதாகியால், see, that's the reason 2 weeks before I talked to you about the resurrection of the soul, அதனால தான் ஆத்துமாவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் உங்களுக்கு, this body is yet to be redeemed. இந்த சரீரம் இனிமேல் மீட்கப்படுகிறது. It will be redeemed in the future when Jesus comes in the clouds of glory. மகிமையின் மேகத்திலே வரும்போது அது மீட்கப்பட போகிறது. But right now, ஆனால் இப்பொழுது, that in me, that is in my flesh, dwelleth no good thing. என்னுடைய மாம்சத்திலே எந்த ஒரு நன்மையும் இல்லை, வாசமாய். Though the Spirit is dwelling in me, தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் in my flesh there dwelleth no good thing. ஆனால் என்னுடைய மாம்சத்திலே எந்த நன்மையும் வாசமாய் For இல்லை. to will is present with me, but how to perform that which is good I find not. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, தீமை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் விருப்பத்தோட தீமை என்ன பண்றேன், செய்றேன். இதோட ஆப்போசிட் அதுதான். For to will is present with me, but how to perform that which is good I find not. நன்மை செய், அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். தீமை செய்யாமல் இருக்கிறது பெரிய நன்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
Not doing evil is good in the sight of God. தேவனுடைய பார்வையிலே தீமை செய்யாமல் இருப்பதே பெரிய நன்மை. Verse number 19, for the good that I would I do not, but the evil which I would not, that I do. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். பேசக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன். போட்டு அவன் மேலே பழிய போட்டுருவான். என் வாயிலிருந்து பிடுங்கி எடுத்துட்டு போயிட்டான். அவன் தான் பேச வைக்கிறானா? என்ன வேற ஆவி அமுக்குதா நம்மளை? அவன் என்ன பண்ணுறான்னா பேச வச்சு இவன் வாயிலிருந்து வார்த்தையை நான் பேசக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், நான் கேட்கக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், நான் போகக்கூடாதுன்னு தாங்க, நான் பார்க்கக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன். எல்லாம் என்ன பண்ணுது? என் சூழ்நிலை அது மாதிரி. அப்பப்போ என்ன பண்ணிடுறேன். இவர் சொல்கிறாரு, உயிர் ஊசலாடின்னு இருக்கு பாருங்க ஒரு பழைய மனுஷன். அது ஃபுல்லாக என்ன பண்ணல, சாகலை. அதை நம்ம அது செத்துருச்சு, சாவுக்காக அது நியமிக்கப்பட்டுருச்சு. சாவு அதுக்கு கன்ஃபார்ம்ன்றதை நம்ம மறந்ததுனால, என்னாது இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது? சில பாம்புக்கு இந்த காற்று பட்டு உயிர் வரும் பார்த்தீங்களா? Sometimes when some people they kill snake, they make sure they burn it in fire. சிலர் பாம்பை கொண்டார்கள், ஆனால் அதை தீ வைத்து கொளுத்தி விடுவார்கள். They put it on the street so that those trucks and buses will go and somehow it will be destroyed. ரோட்டிலே போட்டார்கள், ஆனால் அந்த வாகனங்கள் போகும்போது அதை மிதித்து they will try to crush the head of the serpent or the snake. அந்த சர்ப்பத்துடைய தலையை நசுக்கி அவர்கள் ஒன்றுமில்லாமல் செய்வார்கள். இது மாதிரி என்ன பண்ணுது? அந்த நசுக்காதனால, இந்த பழைய மனுஷனுடைய சுபாவத்தை பஸ் டயரை வச்சு ஏற்றாதனால, ஏற்ற மறந்ததுனால, தீயை வச்சு எரிக்காதனால அது என்ன பண்ணுது? காற்று போட்டு உயிர் வந்த மாதிரி இருக்குது. Then in verse number 20 he says, 7:20, for if I do that I would not, it is no more I that do it, but sin that dwelleth in me. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க பிரதர், திருப்பி இவர் என்ன பண்றாரு? தன்னையும் தான் செய்யற பாவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கார் பிரதர். Let us read. The rest of the things also is written by the Spirit. I find a law that when I would do good, verse 21, evil is present with me. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்கிற, சொல்லுங்க, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில், நான் நல்லா தான் செய்யணும்னு பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், தீமை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற என்கிட்ட தீமை செய்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். Verse number 22, for I delight in the law of God after the inward man, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். but I see another law in my members. ஆனா என்னிடத்தில் வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். Hello. For I delight in the law of God after the inner man. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். உள்ள என்ன இருக்கு? ஆவியானவர் இருக்கிறதுனால எது மேல பிரியம் இருக்கு? தேவனுடைய பிரமாணத்தின் மேல. But in verse number 23, but I see another law in my members. ஆனால் இன்னொரு பிரமாணத்தை என்னுடைய அவயவங்களில் நான் இருக்க காண்கிறேன். Warring against the law of my mind and bringing me into captivity to the law of sin which is in my members. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். இதுதான் மனதின் பிரமாணம். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. உள்ளான மனுஷன்ல ஒரு பிரமாணம் இருக்கு. அது என்ன பிரமாணம்? ஹலோ, இப்போ பாருங்க 22 23 சேர்த்து படிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய, உள்ளான மனுஷன்னா எது? ஆவி மனிதன். நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய், தேவனுடைய நியாயங்களிலும் உண்மையிலும் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கானா? பிரியமா இருக்கானா?
But I see another law in my members, ஆனால் வேறு warring against the law of my mind. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். மனதின் பிரமாணத்துக்கு விரோதமா என்ன பண்ணுது? போராடுது. விரும்புறது ஒன்று, செய்கிறது இது நம்ம டிரான்ஸ்லேஷன். நம்ம ஆளுங்களுக்கு அப்போ தான் புரியும். நான் நினைக்கிறது ஒன்றுங்க, அது எதுவும் மீறி என்ன பண்ணிடுறேன் இப்படி. அப்புறமா ரொம்ப மனசு எப்படி இருக்கு, கஷ்டமாயிருது. Verse number 24 says, "Oh wretched man that I am, who shall deliver me from the body of this death?" நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? சொல்றாரு, இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு என்ன பண்றாரு? ஒரு கொஸ்டினே வைக்கிறாரு. நான் மறுபடியும் பிறந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அவர் தான் என்னுடைய இரட்சகர், அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவருடைய ஆவி எனக்குள்ள என்ன இருக்கு, வாசமா இருக்கு, நன்மை எனக்குள்ள இருக்கு, அவருடைய பிரமாணங்கள்ல பிரியமா இருக்கிறேன். ஆனா வெளியில பார்த்தா என்ன ஆகுது? வேற ஒரு பிரமாணம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, தீமை ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் தீமை செய்யணும்னு விரும்பல, ஆனால் தீமை ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நன்மை செய்யணும்னு தான் விரும்புகிறேன், ஆனால் சமயத்தில் நன்மை என்ன ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேன் என்கிறது. Then in verse number 25 it says, 25ஆம் வசனம், I thank God through Jesus Christ our Lord. So then with the mind I myself serve the law of God, but with the flesh the law of sin. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாப பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஹலோ, இங்கே ஒரு ஆண்டவர் நன்றி செலுத்துறாரு. என்னது? ஐ தேங்க் காட். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். For what he is thanking God? எதுக்காக நன்றி செலுத்துகிறார்? So then with the mind I myself serve the law of God. நான் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும், என் மனசுல தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். But with the flesh the law of sin. மாம்சத்தினாலேயோ பாவம் பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். பிரதர், இவர் அதுக்கு என்னவே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பிரித்து பார்த்தாரு. உள்ளான மனுஷன்ல கரெக்டாக இருக்கிறேன், நான் அதை பண்ணல, எது செய்து எனக்குள் வாசமாக இருக்கிற. இங்கே என்ன சொல்லிட்டாரு? நன்றியே சொல்லிட்டாரு. இது பார்க்க எப்படி இருக்கு? இந்த 5ஆவது அதிகாரம் கடைசியில் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுனா எப்படி பாவம் செய்கிறது ஓகேன்ற மாதிரி இருக்குதோ, இங்கேயும் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு கேள்வி வருதா வரலையா? எப்படி 6ஆவது அதிகாரத்துக்கு நன்றி, அதே மாதிரி 8ஆவது அதிகாரத்துக்கும் நன்றி. He says, I thank God through Jesus Christ our Lord. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் பாவத்தின் இதில் சரீரத்தில் ஊழியம் செய்தாலும் அது எதை கரைப்படுத்துறது இல்லை. ஹலோ, தேவன் எனக்குள் வைத்த ஆவியை என்ன பண்ணுறதில்ல, கரைப்படுத்துறதில்ல. பாவத்தை நியாயப்படுத்தவும் என்ன நான் ஒப்பு கொடுக்கறதில்ல. அதுக்காக ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரு? இதிலிருந்து பிரிஞ்சு அது ஒரு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுது? That struggle is going on in my flesh separately. என்னுடைய மாம்சத்திலே தனிப்பட்ட விதத்திலே அப்படி ஒரு போராட்டம் நடக்குது. I don't like that. எனக்கு அது விருப்பம் இல்லை. But still it is manifesting in my life. என்னுடைய வாழ்க்கையில through my members it is manifesting. என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள், but I don't delight after that. அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். I hate that. அதை நான் வெறுக்கிறேன். I feel sorry for that. அதுக்காக நான் வருத்தப்படுகிறேன். though I struggle, I feel sorry for that. அப்படியே நான் அதிலே போராடி கொண்டு because what is manifesting in my members is not corrupting what God has placed within me. மாம்ச சரீரத்தின் அவயவங்களிலே போராடி கொண்டிருக்கிற இந்த காரியத்தினாலே என் மனதின் He says, I thank God for that. அதற்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். Praise the name of the living God. இத கரப்படுத்தினா என்ன ஆயிடும்? முழுசா விடுதலை பெறவே முடியாது. Praise the name of the living God. சரி பிரதர், இவர் சொல்லிட்டு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு என்ன பண்ணிட்டார்? முடிச்சிட்டா. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? இதோட விட்டுறலாம். இது பேரலாக போட்டோம், இது ஒரு ட்ராக்ல போட்டோம், உள்ளான மனுஷன் ஒரு ட்ராக்ல போட்டோம், புறமான மனுஷன் என்ன பண்ணிட்டோம், அது தனியாக போட்டோம். இவர் தான் சொல்லிட்டாரு, அதுக்கு எனக்கு என்ன இல்லை,
ஐயா நான் பண்ணலையா, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் தான் அப்படி பண்ணுதுன்னு அப்படியே விட்டுறலாமா? Can we leave it like that? அதை அப்படியே விட்டு விடலாமா? Because we read in the scripture, it is not me that is doing, but sin that dwelleth in me. ஏனென்றால் வேதவசனப்படி நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. But sincerely my inward heart is delighting after the law of God. ஆனால் என்னுடைய உள்ளான மனதிலே நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். We cannot leave the flesh and the spirit as it is, that is going in two different tracks. ரெண்டு வித்தியாசப்பட்ட வழிகளிலே மாம்சமும் ஆவியும் போகிறதை நாம் ஒரு காலம் அனுமதிக்க We கூடாது. have to bring the flesh in subjection to the spirit. ஆவிக்குள்ளே கட்டுப்படுவதற்கு மாம்சத்தை நாம் கட்டுப்படுத்தல் கொண்டு வரணும். That's why thank God for Romans 8 and verse number 1. அதனால ரோமர் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு ஆண்டவர் What does it say? அது என்ன சொல்லுகிறது? There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh but after the spirit. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு எத்தனை பேர் உட்பட்டிருக்கீங்க அங்க? எல்லாரும். படிங்க. மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, அது மட்டும் போதாது. மாம்சத்தின்படி சிலர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். உங்களுக்கு தெரியாத பிரதர், பைபிள்ல இருக்கு பிரதர். ஓகே ரைட்டு தான். ஆனா இங்க என்ன சொல்லுது? அதே பைபிள், அதே ஆவியானவர் அதே பவுலை கொண்டு எழுதுறாரு, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி அப்பனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களும் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்க கூடும். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்ல, பைபிள்ல இருக்கு. There can be someone who is in Christ Jesus but still walk after the flesh and not after the spirit. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்களும் இருக்கக்கூடும். இப்போ புடிச்சிட்டாரா பாயிண்ட? 7வது வசனத்தில் சொன்ன அம்புட்டு பிரச்சனை எதனால தான்? இந்த ஒரு வசனத்தை ஃபாலோ பண்ணாதனால தான். Praise the name of the living God. பிரச்சனையை சொல்லிட்டு சொல்யூஷனை சொல்றாரு. That's why thank God for Romans 8 and 1. ரோமர் 8வது அதிகாரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி. We cannot justify our sins. நம்முடைய பாவத்தை நாம் நியாயம் தீர்க்க. We cannot just leave it like that. Oh, this is my weakness. God knows it. He will take care of it. என்னுடைய பலவீனம் ஆண்டவருக்கு அது தெரியும். ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி. Even the Bible says, after the inward man I delight after the law of God. அந்த வேதமே சொல்லுகிறது, நான் உள்ளான மனுஷனிலே தேவனுடைய பிரமாணத்தின் மேல் வாஞ்சை. But there is another sinful law in my members. ஆனா என்னுடைய அவயவங்களிலே, சரீரத்தின் அவயவங்களிலே இன்னொரு The Holy Spirit himself through Paul he has written, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி தெரிவிக்கிறார், the wrong things, the sinful things that manifest in my members, it is not me but it is sin that dwelleth in me. அவயவங்கள் காண்கிற அந்த பாவ பிரமாணம் வந்து நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்யும். No, the same Holy Spirit. அதே பரிசுத்த ஆவி. ஆண்டவர் பிரச்சனையை சொல்றப்ப பிரச்சனையை உள்ளபடி தான் என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு. அதை கேட்கிற பரிசுத்தவான்களும் உள்ளபடி தான் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. உள்ளது தான் அது, வந்து ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதை நம்ம என்ன பண்ணுறக்கூடாது. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, that walk not after the flesh but after the spirit. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Praise the name of the living God. Verse number 2, the scripture says, for the law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. Praise the name of the living God. Because our old man is crucified, அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதனால, the law of the spirit of life in us, அந்த ஆவியின் ஜீவ பிரமாணம், it has made us free from all the evil, from all the sin and from all the death. எல்லா தீமையிலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கிற்று. It has freed us. அது என்னை விடுதலையாக்கிற்று. Praise the name of the living God. But when
can we experience that freedom? எப்பொழுது அந்த விடுதலையை நாம் அனுபவிப்பது? When we are in Christ Jesus நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் and walk after the Spirit. ஆவியின்படி நடக்கும்போது மாத்திரமே. Praise the name of the living God. Why sometimes we fumble and fail? சில நேரங்களிலே நாம் இடறுகிறோம், தவறுகிறோம். We walk after the flesh though we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி பிழைக்கிறதுனால. For some people சிலர் இருக்கிறார்கள். there are two walks. ரெண்டு விதமான walk after the Spirit, அவர்கள் ஆவியின்படி நடக்கிறது. walk after the flesh. மாம்சத்தின்படி நடக்கிறது. Whenever they fail they walk after the flesh. எப்பொழுதெல்லாம் அவர்கள் இடறுகிறார்கள், தோல்வியுறுகிறார்கள், அவர்கள் and immediately they jump to walk after the Spirit. அதன்படி உடனடியாக ஆவியின்படி நடக்க வந்து விடுவார்கள். This is very dangerous. இது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். This is what the scripture calls a double minded man. இது இருமனம் உள்ளவன் என்று வேதம் அழைக்கிறது. If we try to walk after the Spirit sometime and walk after the flesh, சில நேரங்களிலே ஆவியின்படியாகவும் சில நேரங்களிலே மாம்சத்தின்படியாகவும் நாம் நடப்போம். or even we can say most of the time I walk after the Spirit but sometimes I walk after the flesh. இன்னொரு வகையில சொல்லணும்னா அதிகப்படியான நேரம் நாம் ஆவியின்படி நடந்து கொஞ்ச நேரம் நாம் மாம்சத்தின்படி we are still maintaining a double walk in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இரண்டு விதமான நடக்கைகளை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். God doesn't save us so that we will do a double walk after the flesh and after the Spirit. நாம் மாம்சத்தின்படி ஆவியின்படி இப்படி நாம் பிழைத்துக் கொண்டிருந்தால் தேவனாலே நம்மை ரட்சிக்க முடியாது. If we are in Christ Jesus, நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம். we have to choose only one walk. நாம் ஒரே ஒரு நடையை தான் தேர்ந்தெடுக்க either we walk after the flesh ஒண்ணே மாம்சத்தின்படி நடக்க வேண்டும், or we walk after the Spirit. இல்ல ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும். So because God has foreordained that we should walk after the Spirit, நாம் ஆண்டவர் நமக்கு முன்குறித்தபடி நியமித்தபடி நம்ம ஆவியின்படி நடக்க to help us in our walking after the Spirit, ஆவியின்படி நடப்பதற்கு அவர் உதவி செய்தார். Jesus died on the cross, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், shed his precious blood, he saved us, அவர் நம்மை ரட்சித்தார், he justified us, அவர் நம்மை நீதிமானாக்கினார், he is sanctifying us, அவர் நம்மை பரிசுத்தமாக்கினார், he filled us with his Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பினார், he helped us to crucify our flesh, our old man, our old nature. நம்முடைய பாவ மனுஷனை, பழைய மனுஷனை, மாம்சத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையும்படியாக he says reckon yourselves dead indeed unto sin. நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்றும் சொன்னார். Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. I have given you this example but I don't mind giving it one more time. நான் இது ஏற்கனவே இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்வதிலே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. We need to know the difference between death and life. அந்த ஜீவனையும் மரணத்தையும் உடனடியாக அதுக்குரிய வித்தியாசம் நாம் See, for example, you take me, I'm standing here, I'm living, there's life in me. நான் இங்க நிற்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன், அதனால நான் இங்க நின்று கொண்டு That's why I can do anything. அதனால நான் எதை வேணாலும் என்னால் செய்ய முடியும். I can go and do any kind of sin. எந்த விதமான ஒரு பாவத்தையும் கூட நான் என்னால் செய்ய. If I allow myself into that thinking, I can say filthy things. அந்த பாவமான காரியங்களுக்குரிய சிந்தையை நான் சிந்தித்தேனானால் அவைகளை எல்லாம் In my carnal nature, என்னுடைய பாவ மாம்சத்தின் I can see filthy things. நான் அழுத்தமான காரியங்களை do பார்க்க filthy முடியும். things. அது அழுத்தமான காரியங்களை A living person ஒரு ஜீவனுள்ள மனுஷன் is capable of doing both good and also evil. நன்மையான காரியங்களையும் செய்ய முடியும், பாவமான காரியங்களையும் அவனால செய்ய முடியும். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? செய்யாம நான் சொல்றது ஒரு சாதாரண மனுஷன், ஒரு உயிரோட இருக்கிற செத்த மனுஷன்ல ஒரு உயிரோட இருக்கிற மனுஷன் is capable of doing any kind of sin. எந்த விதமான ஒரு வகை பாவத்தையும் அவனால செய்ய முடியும் உயிரோடு இருக்கிறவனாலே. But let's say if I am dead, இப்ப நான் மரித்து போனேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. I'm lying on the floor, lying on the coffin or lying on the freezer box. ஃப்ரீசர் பாக்ஸ்ல சவப்பெட்டியில வைத்திருக்காங்க. ஏதாவது செய்ய முடியுமா என்னால? உயிரோட இருக்கிறப்ப டெய்லி 2 ஃபுல்லு இறக்கிருக்கலாம், எனக்குன்னு பிடிச்ச ஃபேவரட் பிராண்டெல்லாம் இருந்திருக்கலாம். பட் மறிச்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க, மச்சான் ஏந்துடுறா, வாழ்நாள் பூரா உனக்கு பிடிச்ச பிராண்ட் என்ன பண்ணியிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். எதுவும் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஆளு அவுட்டு. எப்படி ஆள் அவுட்டோ அதே மாதிரி இங்க என்னது சுபாவம் அவுட்டு. Praise the name of the living God. அந்த சுபாவம் அவுட்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Praise the name of the living God. அப்படி எண்ணிக்கொண்டிருந்தா இந்த சரீரத்தில் உயிர் இருக்கலாம், ஆனால் பழைய மனுஷனுக்கு பிடிச்ச பிராண்டை பாட்டிலாக வாங்கிட்டு வந்தாலும் அந்த பாவ
தன்மை சிலுவையில் அறையப்பட்டது. எப்பா வேணாம், நான் இதுக்கு என்ன பண்ணிட்டேன்? மரித்து செத்துட்டேன். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் நல்ல குடிமகனாக இருந்தார். எப்போ? குடி மகன், சன் ஆஃப் ட்ரிங்கிங், குடிக்கிறவர். அது சொல்லுவார், ஆண்டவர் என்னை எப்படி தான் இப்போ அந்த பக்கம் போனாலே அந்த ஸ்மெல்லே என்ன வருது? வாமிட் வருதுன்னு வருது. காரணம் என்ன? காரணம் என்ன சார்? அதற்கு அவர் மரித்து அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு? இதுக்கு நம்ம அவுட்டு. இந்த தன்மை, இதை குடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலுக்கும் அந்த தாகத்துக்கும் அந்த விருப்பத்திற்கும் என்னுடைய சுபாவம் மரித்து விட்டது. நான் வீட்டில் தனியாக இருக்கிறப்ப ஃப்ரிட்ஜு பூரா எனக்கு பிடிச்ச பிராண்டு வச்சுருந்தாலும் எனக்கு அதை எடுக்கணுன்ற தேட்டமும், இது ஏதோ பப்ளிக்கு சொல்கிறது இல்லை, உண்மையாகவே என்ன ஆயிடுச்சு? அது போயிடுச்சு. He is dead to that nature. அந்த தன்மைக்கு, பாவத்தன்மைக்கு அவர் மரித்து போனார். That's the reason he is in Christ Jesus but walking after the Spirit. அதனால் அவர் இயேசுவுக்கு உட்பட்டவராய் இருந்து ஆவியின்படி நடக்கிறார். And then in verse number 4, Romans chapter number 8, 8வது அதிகாரம் 4ஆம் வசனம், it says that the righteousness of the law might be fulfilled in us. நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். Who walk not after the flesh but after the Spirit. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன பண்ணணுமா? நிறைவேற. இந்த ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு குரூப் இருக்குது. சூப்பர் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ். அவங்களுக்கு என்னென்னா, கிரேஸ் வந்தால் நியாயப்பிரமாணம் சிலர் இந்த பழைய ஏற்பாட்டையே அது தொடவே தொடாத, அது தூக்கி போட்டுன்ற அளவுக்கு சிலர் இருக்கிறாங்க அது மாதிரி. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நம்மில், இன்னஸ்க்கு என்ன போட்டிருக்கு? நம்மிடத்தில். நம்மிடத்தில் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்கா? To the believers of the New Testament this scripture is written. விசுவாசிகளுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மில் நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். எப்படி செய்தார்? முன்னாடி என்ன சொல்லிருக்கு? பாவ மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். முன்னாடி என்ன சொல்லிருக்கு? Who walk not after the flesh but after the spirit. ஆவின் மாம்சத்தின் படமானால் ஆவின். திருப்பி ஃபுல்லா படிங்க. இந்த 4 வசனம் 4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். Praise the name of the living God. The righteousness of the law நியாயப்பிரமாணத்தின் நீதி is fulfilled when we walk after the spirit. நாம் ஆவியின்படி நடக்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மில் நிறைவேறும். அதாவது நியாயப்பிரமாணத்தில் தேவன் சொன்ன காரியங்களுக்கு அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. People of the Old Testament, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், they struggled to live by the righteousness of the law who lived at that time. அந்த காலத்திலே வாழ்ந்த அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி அவர்களிலே நிறைவேறுவதற்கு அவர்கள் போராடி கொண்டார்கள். Why did they struggle? ஏன் அவங்க போராடி இருந்தார்கள்? Because they didn't have the Holy Ghost. அவர்களுக்கு பரிசுத்த ஆவி உள்ளே இல்ல. They didn't have the ability to walk after the spirit that God put in them. அவர்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்து ஆவியின்படி நடக்கக்கூடிய It was just the law was external for them. வெளிப்புறமாக நியாயப்பிரமாணம் மாத்திரமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. They read the law. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை They read the do's and the don'ts. செய்யாத என்பதை வாசிப்பார்கள். But they didn't have any inward power to live according to that. அந்த சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி வெளிப்படுத்தப்பட்டதின்படியாக வாழக்கூடிய அது பலன் அவர்களுக்கு கிடையாது. They knew what is right and what is wrong. அவர்களுக்கு நன்றாக தெரியும் நியாயப்பிரமாணத்தில் எது சரி எது சரியில்லை. But they didn't have the inward ability to live according to that. அவர்களுக்குள்ளாக ஆற்றல் எதுவும் கிடையாது அதன்படி. They weren't able to fulfill the righteousness of the law. அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுவதற்குரிய பலன் அவர்களிடத்தில் இல்லை. But today
ஆனால் இந்த நாளிலே when a believer is in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற when a விசுவாசி believer is made righteous by the blood of Jesus Christ இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் and walks after the Spirit, அவன் ஆவியின்படி நடக்கும்போது the righteousness of the law with which all the people of the Old Testament struggle ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாம் தடுமாறிக் கொண்டிருந்த போராடிக் is கொண்டிருந்த now fulfilled in our life. இந்த நாளிலே நமக்குள்ளே அது நிறைவேறுகிறதா இருக்கு. Praise the name of the living God. We are not fulfilling it, நாம் அதை நிறைவேற்றுகல. but the Spirit of God in us, தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற அவர் He gives us the ability, அவர் அந்த ஆற்றலை கொடுக்கிறார். He gives us the power அவர் அந்த வல்லமையை to கொடுக்கிறார். fulfill the righteousness of the law பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுவதற்கு and to relinquish all the unrighteousness in our life. அநீதிகளையும் நம்மை விட்டு நீக்குவதற்காக. Praise the name of the living God. And then in verse number 5, அதன் பின்பாக 5ஆம் வசனம், He says, for they that are after the flesh do mind the things of the flesh. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Praise the name of the living God. மொத வசனத்துல என்ன சொன்னாரு? கிறிஸ்துவுக்குள் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படியா மாம்சத்திற்கேற்றபடியா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. இப்ப மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்ன, ஆவியின்படி நடக்கிறதுனா என்னன்றதுக்கு பதில் 5வது வசனத்துல இருக்கு. They that are after the flesh, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் do mind the things of the flesh. மாம்சத்துக்குரியவைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவைகளை. அப்ப நம்ம சிந்தை எவ்வளவு முக்கியன்றதை யோசிக்கணும். What we are thinking, நாம் என்ன சிந்திக்கிறோம், it is going to decide whether we are walking after the flesh or walking after the நாம் Spirit. மாம்சத்தின்படி நடக்க போறோமா இல்ல ஆவியின்படி நடக்க போறோமா என்பதை குறித்த தீர்மானம் நம்முடைய சிந்தையிலே உண்டாகிறது. Maybe you say this morning, I am in Christ Jesus, no doubt about it. இந்த காலவேளையில நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன் என்று. But do you really want to know whether you are walking after the flesh or walking after the Spirit? நீங்கள் உங்களை குறித்து அறிய வேண்டுமா, நீங்கள் ஆவியின்படி நடக்கிறீர்களா இல்ல மாம்சத்தின்படி நடக்கிறீர்களா? How can you know it? எப்படி அதை நீங்கள் அறிந்து கொள்ள The முடியும்? scripture says, அந்த வேதவசனம் the சொல்லுகிறது, scriptures that was authored by the Spirit of God, தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்ட அந்த வேதவசனம் சொல்லுகிறது, He gives an answer for us to make a self assessment whether we are walking after the Spirit or after the மாம்சத்தின்படி flesh. நடக்கிறோமா ஆவியின்படி நடக்கிறோமா என்பதை குறித்த தீர்மானத்தை நாமே எடுத்துக்கொள்வதற்கு. For they that are after the flesh do mind the things of the flesh. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். They mind the things of the flesh. அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை They சிந்திக்கிறவர்களாய் think about the things of the flesh. அந்த மாம்சத்துக்குரியவைகளை அவர்கள் யோசிக்கிறார்கள். How can you identify the things of the flesh? எப்படி மாம்சத்துக்குரியது இது என்று நீங்கள் அடையாளம் காண முடியும்? Things of the flesh is against what God says. மாம்சத்துக்கு உரிய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானவை. So when your thinking goes against what God says, தேவன் சொன்ன காரியத்துக்கு விரோதமாய் உன்னுடைய யோசனை காரியங்கள் சிந்தை போகுமானால் it's the mind of the flesh. அது மாம்சத்தின் சிந்தையா. And if we have the mind of the flesh, நீங்கள் அப்படி மாம்சத்துக்குரிய காரியங்களை we are walking after the flesh. நாம் அந்த மாம்சத்தின்படியாய் நாம் நடக்கிறவர்களாகும். But they that are after the Spirit, ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் the things of the Spirit. அவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So this is how we identify whether we are walking after the flesh or walking after the Spirit. மாம்சத்தின்படி நடக்கிறோமா ஆவியின்படி நடக்கிறோமா என்று சொல்லி நம்மை See, குறித்து நாமே walking after the Spirit, ஆவியின்படி நடக்கிறது. it's a day to day business. அது ஒவ்வொரு நாளின் காரியம். It's a continual business. அது தொடர்ச்சி நிலையான செயல். If we are in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் we are meant to walk after the Spirit each and every day of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுதின வாழ்க்கையிலும் நாம் ஆவிக்கேற்றபடி From the time we wake up, நாம் எழுந்த அந்த நிமிஷத்திலிருந்து, from the time we leave the house, நாம் வீட்டை விட்ட நேரத்திலிருந்து, from the time we travel நாம் பயணப்படுகிற நேரத்திலிருந்து, to the workplace that we go, நாம் செய்கிற அந்த வேலை ஸ்தலத்துக்கு where we work, எங்கே வேலை செய்கிறோமோ, when we come back, எப்பொழுது நாம் திரும்பி வருகிறோமோ, when we go to sleep, தூக்கத்துக்கு while we are sleeping, தூங்கும்போது, and again getting up in the morning, மறுபடியும் காலை all these times, இந்த நேரங்களில் எல்லாம், irrespective of the circumstances, அந்த பொறுப்பற்ற அந்த சூழ்நிலை, irrespective of the time, அந்த நேரங்களில் எல்லாம்,
irrespective of what news you hear with your mouth, ears, உங்களுடைய காதுகளில் நீங்கள் கேட்கிற செய்தி, irrespective of all the different circumstances and emotions that we might go through, கடந்து போகிற வித்தியாசப்பட்ட சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், உணர்வுகளின் we must maintain one thing, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சரியாக, and that I am in Christ Jesus and I will walk after the Spirit. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவன், நான் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். In good circumstances, நல்ல சூழ்நிலை, in evil circumstances, அது தீமையான சூழ்நிலை, when I hear the good news நல்ல செய்தியை கேட்டாலும் or hear the bad news, கெட்ட செய்தியை கேட்டாலும், when things are coming against me விரோதமாய் or காரியங்கள் when things are favorable for me, நேர்மறையான காரியங்கள், I am going to maintain walking after the Spirit. ஆவியின்படி மாத்திரமே நடப்பேன். How is it possible? இது எப்படி சாத்தியப்படும்? God doesn't say that anything that is impossible. ஆண்டவர் சாத்தியமில்லாத எந்த ஒரு காரியத்தையுமே அவர் எழுதி சொல்ல மாட்டார். Anything that is impossible with man is possible with God. மனுஷனாலே கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். And that God of all possibilities, எல்லா சாத்தியப்பட எல்லா கூடக்கூடிய He is living inside of us. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். And He says அவர் சொல்லுகிறார் that we better be in Christ Jesus கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக and walk after the Spirit, அந்த ஆவியின்படி நாம் நடப்போம். irrespective of the circumstances. நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, With you and me it's impossible, உங்களுக்கும் எனக்கும் but அது the சாத்தியப்படாது. one who is living in me is living there to make this possible. உங்களாலும் என்னாலும் கூடாத சாத்தியப்படாத காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவராலே கூடும். Praise the name of the living God. We must allow Him to do it. அதை செய்வதற்கு நாம் அவரை அனுமதிக்க We வேண்டும். must be conscious all the time that He does it. நாம் எப்பொழுதும் அதை கவனமுள்ளவர்களாய் இருந்து அந்த காரியத்தை நாம் செய்ய How வேண்டியவர்களாய் it is, இருக்கிறோம். brother, how it is possible to be conscious? எப்படி சகோதரனே இதிலேயே நம்ம கவனமாய் இருப்பது? Oh, but in other things we are conscious. மற்ற காரியத்துல எல்லாம் கவனம் வைக்கிறோமே. If the doctor tests your blood ஆண்டவர் அந்த மருத்துவர் உங்களை வந்து ரத்தத்தை சோதிக்க சொன்னா and says you are a diabetic, நீங்க ஒரு சர்க்கரை நோயாளி, don't eat sugar, சுகர் சாப்பிட கூடாது, your kidney will be punctured, உங்களுடைய கிட்னி பழுதடைந்து விடும், your heart will be attacked, உங்களுடைய இருதயம் அட்டாக் ஆகும், you will die soon. நீங்க சீக்கிரம் மரித்து போவீங்க. Diabetes is a slow death. எனவே சர்க்கரை வியாதி You better be careful. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. You have been having this ailment and you have not found out before. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்பாக நீங்க கவனிச்சிருந்தீர்களா? All your functions, organs in your body, உங்களுடைய சரீரத்துக்கு உள்ளாக இருக்கிற அந்த அவயவங்களுடைய they are not functioning the way it has to function. அது எல்லாம் செயல்பட வேண்டியதுல செயல்படாம, But if you keep the discipline, இந்த விதமான ஒழுங்குகள் எல்லாம் நீங்கள் கடைபிடித்தீர்களானால், you can prolong the days of your life. உங்களுடைய வாழ்க்கை ஜீவனாலே கொஞ்ச நாட்கள் நீங்கள் கடத்திப்பீர்கள். If we say that, அப்படி சொல்லிட்டாங்கன்னா, won't you be conscious of it? அத குறித்த ஒரு கவனம் இருக்குதுல்ல? I'm just talking about a very natural, practical human example. ஒரு இயற்கையாக அனுபவ ரீதியாக மனுஷன் செய்கிற ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். Even if they wake you up midnight 2 o'clock அந்த நடுஇரவு 2 மணிக்கு உங்களை எழுத்து and give you ice cream and basundi, something that you have loved most, நீங்க அதிகமாய் விரும்புகிற ஐஸ்கிரீம் பாசந்தி ஸ்வீட்ஸ் கொடுத்தா, middle of the night, அந்த நடுஇரவிலே, even that foggy mind will be conscious, no, don't eat this. அப்படி தூக்க மயக்கத்துல இருக்கிற உங்க சிந்தையில கூட உங்களுக்கு ஒரு விழிப்பு வரும், நான் இத சாப்பிட கூடாது. Praise the name of the living God. You know, when I was admitted in COVID, அந்த கோவிட்னாலே நான் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்ட போது, they told me அவர்கள் எனக்கு சொன்னார்கள், I have to watch eating sugar. நான் வந்து சுகர் சாப்பிடாத. So after COVID, after being discharged from the hospital, ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்த பின்பு, I went to Nilgiris, that department store like where you get all the groceries. எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நீல்கிரிஸ் போனேன். But I also know how I used to shop whenever I get a chance to go to Nilgiris before the hospitalization. அந்த மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்பாக நான் அந்த நீல்கிரிஸ் ஷாப்புக்கு போய் எப்படி நான் வாங்குவேனோ அதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். I'll pull anything and everything that comes that my eye sees very catchy. என்னுடைய கண்களுக்கு எதெல்லாம் எனக்கு பிடித்தமானதா தோணுகிறதோ எல்லாவற்றையும் நான் வாங்கி வருவேன். But after the doctor told, watch sugar, உனக்கு சுகர் நீ சாப்பிட கூடாது, watch carbohydrates. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நீ சாப்பிட கூடாது. நல்லா சொல்றேன், யாருக்குன்னா சக்கரை இருந்தா சொல்றேன், மாவு இருக்குதுல, மாவு சத்து, கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, அது ஒன்றும் இல்லை, அது ஈக்குவல் டு சுகர் தான்.
சுகரை வந்து இனிப்பாகவே சுவைச்சு என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க. இந்த மாவை உள்ளே போட்டால் என்ன ஆயிடுது, வயிற்றுக்குள்ளே போன உடனே சுகராக மாறுகிறது. ஸோ when I went to the Nilgiris, அதனால நான் நெல்கிரிஸ் ஷாப் போனேன். ஒவ்வொரு பொருளும் என்னை பார்த்து பேசுது. கேட்பரிஸ் என்னை பார்த்து பேசின காரியம், டே டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குதா, முறுக்கு மசாலா அப்புறம் என்னது மிக்சரு இதெல்லாம் விட்டு வச்சா தானே, எல்லாத்தையும் வழிச்சு என்ன பண்ணியாச்சு, அதெல்லாம் பேசுது. டேய் டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ என்ன ஆயிடுது, நமக்குள்ள ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்துடுது. கவனம் அதில் இருக்கிறப்ப அனித்தியமான காரியத்தில் கான்ஷியஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறோம்ல. டாக்டர் சொல்லிட்டாருங்க, நான் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, அதில் மெயின்டைன் பண்ண தெரியுதுல்ல. அப்புறம் இதுக்கு மட்டும் எப்படி பிரதர் பாசிபிள்னு கேட்குறீங்க? How can we ask, how is it possible? எப்படி சாத்தியப்படும் என்று கேள்வி. When the scripture says reckon yourself dead indeed unto sin, we need to reckon ourselves. பாவத்துக்கு உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் அப்படிதான் செய்யணும். When we need to reckon we are in Christ Jesus, we need to reckon we are in Christ Jesus. இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் என்று உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் நாம் அப்படிதான் எண்ணிக்கொள்ளுங்கள். When the scripture says we walk after the spirit and not after the flesh, we need to reckon we walk after the spirit and not after the flesh. மாம்சத்தின்படி விடாமல் ஆவின்படி நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும்னா அப்படிதான் எண்ணிக்கொள்ளணும். இல்லை பிரதர், அது ரொம்ப குதூகலமான ஒரு கொண்டாட்டம். அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு 1/4 கிலோ ஐஸ்கிரீம் என்ன பண்ணிட்டேன், 1/4 லிட்ரு சாப்பிட்டேன். அடுத்த நாள் 108. என்னன்னே தெரில, காலைல எந்திரிக்கவே இல்லை. 500 இருக்குது. ஏன் அதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்குறோம்ல. ஹலோ, அப்போ இது எப்படி சாத்தியம்னு நம்ம கேட்குறது நியாயமா? உலகத்தில் இருக்கிறவங்க கேட்கலாம், இதெல்லாம் என்னங்க இந்த காலத்துக்கு என்ன பேசுகிற நீ, 4 பேர் கெட்ட வார்த்தை சொன்னால் நம்ம 8 கெட்ட வார்த்தை சொல்லி என்ன பண்ணிடணும் அவனை, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசிகளாக இருந்துட்டு இப்படி சொல்லலாமா? பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு இதெல்லாம் சொல்லலாமா? ரட்சிப்பின் அனுபவத்தை அடைஞ்சிட்டு இப்படிலாம் சொல்லலாமா? இது எப்படி சாத்தியப்படும்? We need to become conscious. We should not say, this is my weakness. நாம் ஆண்டவரை கொண்டிருக்கிற நாம் இது என் பலவீனம். We should not just take the partial scripture and say Paul wrote, it is not me but it is the sin that is dwelling in me. இது வேதவசனத்தின் ஒரு பகுதி எடுத்துட்டு நான் செய்யலங்க, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்யுது. No, the scripture very clearly says, வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, you want to live after the spirit, நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களானா you mind the things of the spirit. ஆவிக்குரியவைகளை நீங்கள் சிந்திப்பீர்கள். If we don't mind the things after the spirit, நீங்கள் ஆவியின்படி சிந்திக்காவிட்டால் we won't be walking after the spirit, நாம் ஆவியின்படி நடக்காமல் but we will be minding the things of the flesh and walking after the flesh. சிந்தித்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாவோம். Mind deciding சிந்தைதான் தீர்மானிக்கிறது whether our mind is after the flesh or after the spirit is very easy. நாம் ஆவியின்படி நடக்கிறோமா இல்ல மாம்சத்தின்படி நடக்க போகிறோமா என்பதை தீர்மானிப்பது. மாம்சத்தின்படி நடக்கிறோமா ஆவியின்படி இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் என்ன இது கிடையாது, பெரிய விஞ்ஞானம்லாம் கிடையாது. இது திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்னா என்னது? அந்த வசனத்தை போடுங்க. எஸ் கேபிட்டலில் இருக்கா ஸ்மாலில் இருக்கா? 5. கடைசி வார்த்தை பாருங்க இங்கிலீஷ் வசனத்தில், திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டில் எஸ் கேபிட்டலில் இருக்கா ஸ்மாலில் இருக்கா? கேபிட்டல். அப்படின்னா அது எந்த ஆவி? This is not my spirit, my human spirit. என்னுடைய மனுஷ ஆவி அல்ல. This is talking about the spirit of God. தேவனுடைய ஆவியை பற்றி சொல்லுகிறது. So when we walk after the spirit, we are minding after the spirit of God. தேவனுடைய காரியங்களை தேவனுக்குரியவைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். Things of the spirit. ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். இது என்னங்க திங்ஸ்? மாம்சத்தின் திங்ஸை வந்து நான் என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம். இது என்னது? திங்ஸ். இதெல்லாம் ஆவி யூஸ் பண்ணாது. மாம்சத்தில் இருக்கவங்க தான் என்ன பண்ண முடியும்? How can I understand the things of the spirit?
ஆவிக்குரியவைகளை காரியங்களை things and What is the spirit thing that God has given us? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்கள் என்ன? There is a spirit thing that God has given to us in a natural form. இயற்கை வடிவிலே ஆவிக்குரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னது? இயற்கை வடிவில் இருக்கு, ஆனா அது ஆவிக்குரிய காரியம். அது என்னது? எல்லார் கையிலையும் இருக்குது. இது என்ன வடிவில் இருக்கு? ஆவி வடிவிலையா இருக்கு? No, it is in a natural form. அது இயற்கை வடிவில் இருக்குது. In the form of print and paper. அது எழுத்திலே in the form of being bound. அது கட்டப்பட்ட நிலையில் இருக்கு. Praise the name of the living God. This is a spiritual thing that God has given to us in a natural form. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய விஷயம் இயற்கை வடிவிலே God himself has given it. தேவனே அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். Because this may look in a natural form. ஒரு இயற்கை வடிவிலே இருக்கிறது போல காணப்பட்டாலும் this may look in the form of print and paper. பேப்பரிலே அச்சடிக்கப்பட்ட but the words that are written in it, எழுதப்பட்டிருக்கிற அச்சடிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், it's given by a spirit God. அது தேவனுடைய ஆவியினாலே கொடுக்கப்பட்ட ஒன்று. It's inspired by the spirit of God. பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே எழுதப்பட்ட. What does the scripture say? வேதவசனம் என்ன சொல்லுது? All scriptures. வேத வாக்கியங்கள் எல்லாம். வேத வாக்கியங்கள் எல்லாம். இல்ல இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்ல. அப்படி இருந்தா நிறைய சாய்ஸ்ல கூட என்ன பண்ணலாம்? எது ஒத்து வருதோ ஒத்து வரலையான்னு நம்ம விட்டு வைக்கலாம். But all scripture is given by the inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. And the same scripture says, அதே வசனம் சொல்லுகிறது, the holy men of God, தேவனுடைய மனுஷன், they wrote it as they were moved by the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் செல்லும்படி முன்னேறி செல்லும்படியாய் எழுதப்பட்டது. So the Spirit God தேவனுடைய ஆவியானவர் gave his spirit words அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் to us நமக்கு கொடுத்திருக்கிறார் through his word. அவருடைய வார்த்தையின் மூலமா. That's why Jesus said அதனால தான் இயேசு சொன்னார் in John chapter number 6 and verse number 63, யோவான் 6:63, it is the spirit that quickeneth, ஆவி உயிர்ப்பிக்கிறது, the flesh profiteth nothing, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, the words that I speak unto you, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், they are spirit and they are life. அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Praise the name of the living God. What are the words that God speaks to you? ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற வசனங்கள் என்ன? Whatever the Holy Spirit has spoken, பரிசுத்த ஆவியானவர் எதையெல்லாம் பேசி இருக்கிறாரோ, whatever the Holy Spirit still speaks through his word, அவருடைய வார்த்தையின் மூலமா இந்த நாளிலும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் எவைகள்? அதாவது அவர் ஏதோ பேசி முடிச்சிட்டாருங்க, இன்னைக்கு எதுவும் பேசுறது இல்ல. இன்னைக்கு என்ன பண்றாரு? பேசுறாரு. ஆனா பேசுறப்ப எதுல இருந்து பேசுறாரு? வசனத்துல. அதனால தான் செய்தியை என்ன பண்றது இல்ல, சும்மா வந்து லெக்சர் மாதிரி கொடுத்துட்டு போறதில்ல. முதல்ல என்ன பண்றோம்? பேசுற மேட்ரு எங்க இருந்து வருது? The Spirit of God, he always speaks what he has already said. தேவனுடைய ஆவியானவர் ஏற்கனவே என்ன பேசி சொல்லி இருக்கிறாரோ அதிலிருந்து தான் அவர் மீண்டுமாய் பேசக்கூடிய. அதாவது வார்த்தை, அதனால தான் வார்த்தை அப்படின்றதுக்கு கிரேக்க பாஷையில் ரெண்டு வெவ்வேறு வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று வந்து லோகாஸ். ஒன்று லோகாஸ் என்பது. For example, if we go to John chapter number 1 and verse number 1, யோவான் 1:1 பார்க்கிறோம். what do we read? என்ன வாசிக்கிறோம்? In the beginning was the word, ஆதியிலே வார்த்தை இருந்தது, and the word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இதுல W பாருங்க, கேபிட்டல்ல இருக்கா ஸ்மால்ல இருக்கா? ஏன்னா இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. So God is word. எனவே தேவனே வார்த்தையாய் இருக்கிறார். That's why one great man of God once said, தேவனுடைய மனுஷன் இவ்விதமாய் சொன்னார், the Bible is nothing but God in print form. இது வேதம் என்பது வேறு ஒன்றுமில்ல, தேவனே அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தின் வடிவில் இருக்கிறார். Praise the name of the living God. இந்த பைபிள் என்னது? காணக்கூடாத தேவன் ஒரு அச்சடிக்கப்பட்ட வடிவத்தில் இருக்கிறது தான் என்னமா? வேதம், பைபிள். Praise the name of the living God. Because that's what the Bible itself says. ஏனென்றால் அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். So the word
is God and God is word. எனவே தேவனே வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தையே தேவனாய். Because this word was manifest in the flesh, இந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டது. in the Lord Jesus Christ, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. and he lived his life on this earth. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். He died, அவர் மரித்தார். he was buried, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். and he rose again from the dead, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு and he is எழுந்தார். still the living word. அவர் இன்றும் ஜீவனுள்ள வார்த்தையாய் That's why Apostle Paul, writing to the saints of the church of the city of Philippi, he says, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி தெரிவிக்கிறார், holding forth the word of life. இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. வார்த்தையாய் இருந்த தேவன் இன்னைக்கு வெறும் பிரிண்ட் ஃபார்ம்ல இல்ல, அவர் ஜீவ வார்த்தையாய் நமக்குள் இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தையை எழுதின பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறார். Praise the name of the living God. He is Logos. அவர்தான் லோகாஸ் என்ற எழுதப்பட்ட. But at the same time there is another word ஆனால் இன்னொரு வார்த்தை பதமும் இருக்கிறது. in Greek that is used for the word of God. கிரேக்க பதத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை. That is called rhema. அதுதான் ரேமா எனப்படும். For example, if we read Romans 10:17, ரோமர் 10:17 நீங்கள் what does the scripture say? விசுவாசம் கேள்வியினால வரும். Faith, what does the scripture say? வேத வசனம் என்ன சொல்கிறது? Even so faith cometh by hearing, விசுவாசம் கேள்வியினால வரும். and hearing comes from the word of God. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். W எப்படி இருக்கு? ஹலோ, ஸ்மால் லெட்டர். காரணம், this is talking about the rhema word. இது பேசப்பட்ட உரைக்கப்பட்ட வார்த்தை. So logos word is written word, அந்த எழுதப்பட்ட வார்த்தை தான் லோகாஸ். rhema word is spoken word. பேசப்பட்ட வார்த்தை தான் அந்த ரேமா. Anybody can take the logos word, எழுதப்பட்ட வார்த்தை யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். anybody can take the written word, எழுதப்பட்ட வார்த்தை யார் வேணாலும் எடுக்கலாம், and they can speak it. அதை பேசலாம். That becomes the rhema word. அதுதான் பேசப்பட்ட வார்த்தை. So the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், when he speaks to us today and each and every day of our life, இந்த நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட whenever he speaks, எப்பொழுதெல்லாம் அவர் பேசுகிறாரோ, whenever the spoken word comes, எப்பொழுதெல்லாம் அந்த பேசுகிற உரைக்கப்பட்ட he வார்த்தை நமக்கு takes from the logos அவர் அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து எடுத்து and makes it a rhema to us. அதை உரைக்கப்பட்ட வார்த்தையாய் பேசப்படுகிற வார்த்தையாய் மாற்றுகிறார். Praise the name of the living God. So the rhema comes from the logos. எனவே இந்த உரைக்கப்படுகிற வார்த்தை அது எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுகிறது. Logos is nothing but rhema. அந்த எழுதப்பட்ட வார்த்தை உரைக்கப்பட்ட வார்த்தை, rhema though it is a spoken word, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை அது பேசுகிறதா இருந்தாலும் it comes from God. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. It comes from logos. எழுதப்பட்ட And வார்த்தையிலிருந்து Jesus says, the words that I speak unto you, உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், the rhema word that I am still speaking, இன்று நாள் வரைக்கும் பேசுகிற அந்த வார்த்தை, the same God which has already given us the logos, ஏற்கனவே அது எழுதப்பட்ட வார்த்தையாய் நமக்கு அது when he கொடுக்கப்பட்டது. takes from the logos and speaks to us as rhema each and every day of our life, எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து எடுத்து அனுதினமும் நம்மை நோக்கி உரைக்கப்பட்ட வார்த்தையை அவர் they பேசும்போது are spirit and they are life. அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. So they that are after the flesh, எனவே ஆவியின்படி நடக்கிறவர்கள், they mind the things of the flesh, ஆவிக்குரியவளை அவர் but சிந்திக்கிறார்கள். they that are after the spirit, ஆவியின்படி நடக்கிறவர்கள், they mind the things of the spirit. ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள். Then what is minding the things of the spirit? அந்த ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறது என்றால் என்ன? Minding what God says. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை குறித்து சிந்திக்கிறது. Minding what the logos says. அந்த எழுதப்பட்ட வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை குறித்து சிந்தனை. Minding what the rhema reveals from the logos. எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து எது உரைக்கப்பட்ட வார்த்தையாய் மாறி உங்களை நோக்கி வருகிறதோ அதை சிந்திப்பது. When we think on that, அதை நாம் சிந்திக்கும்போது, when we think according to that, அதன்படியாய் நாம் சிந்திக்கும்போது, things of the spirit na இதுதான், இதை விட்டா வேற எதுவுமே இல்ல. அதனால தான் ரட்சிப்பு, it's a thing of the spirit. Why? Because it is the word which saved us. ஆவிக்குரியது, ஏனென்றால் அது வார்த்தை அதிலே. தேவன் செய்கிற எல்லா காரியமும் சுகமா இருந்தாலும் விடுதலையா இருந்தாலும் ரட்சிப்பா இருந்தாலும் எல்லாமே என்னதான்? ஆவிக்குரிய காரியங்கள். It's the things of the spirit. அது ஆவிக்குரியவைகள். Why? It comes from the words of the spirit. அது ஆவியினாலே வார்த்தையிலிருந்து வருகிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So they that are after the spirit. எனவே ஆவியின்படி அப்ப நடக்கிறது. நம்முடைய ஆவிக்கேற்றபடி மாம்சத்தின்படி ஆவியின்படி நடக்கிறது. தமிழ்ல ஆவியின்படி தானே போட்டுருக்கேன். ஆவியின்படி நடக்கிறது ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்.
அப்போ நம்முடைய சிந்தை எதோட ஒத்து போனோம்? எனக்கு எழுதப்பட்ட வார்த்தையோடு. when we speak, நாம் பேசும்போது சும்மா அப்படியே வந்துடுதா? the very definition of the word, it means expression of thought. அந்த வார்த்தை என்கிற, நாம் பேசுகிற அந்த வார்த்தை என்பது நம்முடைய சிந்தையின் வெளிப்பாடு என்பது அர்த்தமாகும். வார்த்தைன்றது என்னது? சிந்தையுடைய வெளிப்பாடு. சிந்தையின் வெளிப்பாடு. வெளிப்பாடு. அது வாயில் வந்தாலும் சரி, லெட்டரில் எழுதி வந்தாலும் சரி, அது என்னது? அது சொன்னவருடைய சிந்தையின் வெளிப்பாடு. வெளிப்பாடு. சொல்கிற வரைக்கும் அது வெளிப்படவே வெளிப்படாது. அப்போ நல்ல வார்த்தை வந்தால் என்ன இருக்கு? சிந்தையில் நல்லது இருக்குது. நல்ல மனுஷன், இயேசு என்ன சொன்னார்? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். Praise the name of the living God. So if the Holy Spirit is in us, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, it means he knows each and everything, அவருக்கு, because he only wrote it. ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து, ஏனென்றால் அவரே இதை எழுதி இருக்கிறார். Praise the name of the living God. பழைய ஏற்பாட்டிலலாம் அப்பப்போ வாசித்து அதை கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செய்ய. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் என்ன பண்ணிருச்சு? அது வந்துருச்சு. காரணம் என்ன? அந்த பிரமாணத்தை கொடுத்த, அதை எழுதி கொடுத்த ஆவியானவரே நமக்குள்ள வாசமாயிருக்கு. That's why in Corinthians Apostle Paul write, பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர் எழுதும்போது, now the Spirit of God, இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர், he is not writing his law in the tablets of stone like he did in the Old Testament. அந்த பழைய ஏற்பாட்டை போல அவர் நியாயப்பிரமாணத்தை பலகைகளில் எழுதல. He writes in the tables of our hearts with the pen of the Spirit. ஆவி, தேவனுடைய ஆவியினால் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதியிருக்கிறார். Praise the name of the living God. Because he is living in us. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Praise the name of the living God. அவருடைய நாமத்துக்கே மகிமை. அதனால பைபிள் படிக்க கூடாதுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த மர மண்டைக்கு என்ன இருதயத்தில் இருக்கு? இந்த மர மண்டைக்கு விளங்கணும்னா என்ன பண்ணணும்? படித்து தான் ஆக வேண்டும். வசனத்தை கேட்டு தான் ஆக வேண்டும். அதனால தான் நேற்று செய்தியில் கூட சொன்னேன், நிறைய பேர் ஒரு அடி ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. ஒரு அடின்னா என்ன? இங்கேயும் நரகத்தையும் பரலோகத்தையும் இந்த ஒரு அடி தான் என்ன பண்ணுது? இதுக்கு ஒரு பிரிட்ஜை போட்டுருங்க, ஒரு பாலத்தை. இங்கே இருக்கிற ஸ்டஃப் இங்கே போகக்கூடாது, இங்கே இருக்கிறது தான் என்ன பண்ணணும்? அதனால தான் பார்த்தேன், உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கோ. அப்போ உள்ளத்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளாமலும், ஏன்னா உள்ளத்தில் இருக்குது, இது என்ன பண்ணுது? இது வேற எதையோ யோசனைக்குது. அதனால தான் அப்பப்போ டெய்லி படிக்கணும். 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இதுக்கு தீனி என்ன பண்ணணும்? படிக்கிறப்பே தெரியுது, ஓ இதுதான் நமக்குள்ள இருக்குதா. Praise the name of the living God. And Peter preached the gospel. பேதுரு பிரசங்கித்த போது, சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது, the scripture says they were pricked in their hearts. அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களானார்கள். இருதயத்திலே குத்தப்பட்டவர்களானார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காம்பஸ் வச்சு குத்துனாரா பேதுரு? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்னது? இப்படி ஒன்று இருக்குது. இப்போ தான் அதை கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாழ்கிறது வேறு மாதிரி இருக்குது, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறது, அவர் விரும்புகிறது வேறு மாதிரி இருக்கிறதுனால அவர்கள் இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டார்கள்? குத்தப்பட்டார்கள் பைபிள் சொல்லுங்க. Praise the name of the living God. So in our heart he is living. நம்முடைய இருதயத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். அவர் ஒரு காலம் இந்த வசனத்துக்கு எதிரா நம்மளை நடத்துறதும் இல்லை, சொல்றதும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னாருன்ட்டு என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் என்னை கடன் வாங்க சொன்னார், கர்த்தர் என்னை அவரை திட்ட சொன்னார். அது கர்த்தர் இல்லை, அது வேற.
கர்த்தருக்கு ஆப்போசிட். பிசாசின் ஆவி தான் என்ன பண்ணும்? கர்த்தர் சொல்லாதெல்லாம், சொன்னதா கர்த்தர் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாலாம் என்ன பண்ணும்? எதிராக. That is walking after the flesh. அது மாம்சத்தின்படி நடக்கிற காரியம். So but they that are after the spirit, ஆவியின்படி நடக்கிறவர்கள், they mind the things of the spirit. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு வருகிற அந்த இயற்கையான திங்கிங்கே எதோட ஒத்து போகுது? இதுக்கு எதிராக திங்க் பண்ணணும்னு எண்ணமே வரமாட்டேங்குது. அப்படி வந்தாலும் அது எண்ணத்திலேயே கரெக்ட் ஆகுது. அவயவங்களில் வெளிப்படுவதற்கு முன்னால கரெக்ஷன் எங்கேயே நடக்குது? சிந்தையிலே நீ இப்போ சிந்திச்சது அது மாம்ச சிந்தை. You are trying to go like this. நீ இப்படி போக வேண்டும். You are trying to decide like this. நீ விதமாய் செய்ய முயற்சிக்கிறாய். இவ்விதமாய் தீர்மானிக்க முயற்சிக்கிறாய். You are trying to plan like this. நீ விதமாய் திட்டமிட முயற்சிக்கிறாய். This is not the way of God. இது தேவனுடைய வழி அல்ல. This is not what God says. தேவன் இப்படியாக சொல்லவும் இல்லை. You are minding after the flesh. மாம்சத்தின்படி சிந்தித்து You are thinking against what God says. தேவன் சொன்னதுக்கு விரோதமாய் நீ What you are thinking is contradicting what God has said. என்ன சிந்திக்கிறாயோ அவைகள் எல்லாம் தேவன் சொன்னதுக்கு So you better correct it in the thinking stage itself. அந்த சிந்திக்கிற அந்த நிலையிலேயே அவைகளை நீ திருத்திக்கொள். And when we correct it in our mind, that is called walking after the spirit. சிந்தையிலே நாம் அதை திருத்திக் கொள்ளும்போது அந்த நேரம் தான் நம்ம ஆவிக்கேற்ற சிந்திக்கிறதுலே இது மாம்ச சிந்தையா ஆவியின் சிந்தையான்னு என்ன பண்ணிடலாம்? தீர்மானித்து விடலாம். Praise the name of the living God. They that are after the flesh do mind the things of the flesh. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை But they that are after the spirit do mind the things of the spirit. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Whatever is against this word, இந்த வார்த்தைக்கு அவைகள் எல்லாம் விரோதமாய் இருக்கிறதோ, if our thinking comes நம்முடைய சிந்தனை வந்தால் against this, இதற்கு விரோதமாய் இருந்தால், outside of this, இதற்கு வெளியே இருந்தால், what is that? அது என்ன? It is called the mind of the flesh. அதுதான் மாம்சத்தின்படி சிந்திக்கிற காரியம். அப்புறம் என்ன பண்ணா? நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்தது. நம்ம விட்டதுனால தான் பாவம் நம்மளை யூஸ் பண்ணுதுன்னு எழுதுறாரு பவுல். ஹலோ, நீங்கள் வீட்டில் போய் எல்லாத்தையும் வேர்ட் பை வேர்டு பேசுறதுக்கு டைம் இல்லை. 6, 7, 8 பாவம் மாம்சத்தை என்ன பண்ணுதான்? வஞ்சிக்குதான். பாவம் நம்மளை ஏமாத்துதான். இந்த மாம்சத்தை எப்படி ஏமாத்து? நம்ம ஏமாத்த விடுறதுனால ஏமாத்துது. பட் இஃப் வி ஸ்டாப் மைண்டிங் த திங்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் ஸ்டார்ட் டு ட்ரெயின் அவர் மைண்ட் டு மைண்ட் த திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பதை நாம் நிறுத்திவிட்டு ஆவிக்குரிய காரியங்களை நாம் சிந்தித்து அதை செய்ய முயற்சி செய்யும். இது it's a process. இது ஒரு செயல்முறையாகும். We have to train our mind. நம்முடைய சிந்தையை நாம் பயிற்றுவிக்க We have to consciously train our mind தொடர்ச்சியாக அதை நாம் பயிற்றுவிக்க to mind the things of the spirit. ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திப்பதற்கு. Praise the name of the living God. If we are really born again நாம் உண்மையாகவே மறுபடி பிறந்து and have made our calling and our election sure, அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதி செய்து minding the things of the spirit will not be a struggle in our life. ஆவிக்குரியவைகளை சிந்திப்பது என்பது ஒரு போராட்டமான காரியமாய் நமக்கு இருக்காது. Praise the name of the living God. Because this is not an option. இது நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு. This is how God has designed the believers of today to live their life. இந்த நாளிலே விசுவாசிகள் தாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கென்று தேவனே நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். So many times அநேக நேரங்களில் there is another law against the law of God is working in our members. தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக இன்னொரு பிரமாணம் நம்முடைய அவயவங்களிலே கிரியை செய்கிறது. Because somewhere we are entertaining minding the things of the flesh. ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் அங்கே உபயோகப்படுத்துகிறதுனாலே உண்டாகிறது. Verse number 6 says, 6ஆம் வசனம், this is a serious thing. இது ஒரு சீரியஸான காரியம். Because for to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம். இந்த மரணம் வேற மரணம். இது என்ன பண்ணிடும்? ஆக்கினைக்கு நம்மள கொண்டு போய். வசனத்திலே என்ன வாஸ்தம்? கிறிஸ்துவுக்குட்பட்டு இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதோட ஆப்போசிட் என்ன? ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருந்தாலும்
ஆக்கினை தீர்ப்பு உண்டு. But the bride of Christ, ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டியானவள், the wise virgins, புத்தியுள்ள கன்னிகைகள், they are in Christ Jesus, அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் but இருக்கிறார்கள். constantly walk after this Spirit. ஆனால் ஆவிக்கு ஏற்றபடி அவர்கள் நிலைத்து நடப்பார்கள். Praise the name of the living God. For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். Praise the name of the living God. Verse number 8. 8ஆம் வசனம். So then they that are in the flesh cannot please God. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பைபிள் என்ன சொல்லுது? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யாரை பிரியப்படுத்த முடியாது? தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் லைஃபுக்கு ஒரு மோட்டோ, இப்படி தான் வாழணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு 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 டேக்லைன் மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? when we as believers, நாம் விசுவாசிகளாகிய நாம், give a tagline by which we live our life every day, ஒவ்வொரு நாளும் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நியதியை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டுமானால், what tagline-னா சில அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் டேக்லைன் கொடுப்பாங்கள்ல, இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏர்லைன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இட்ஸ் யுவர் ஸ்கை, அது உங்கள் வானம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய கம்பெனியினுடைய மோட்டோ மாதிரி, குறிக்கோள்னு கூட சொல்லலாம், வாழ்க்கையின் குறிக்கோள். அது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு குறிக்கோளை ஒரு டேக்லைன் மாதிரி கொடுக்கணும்னா என்னன்னு கொடுப்பீங்க? தேவனை நான் என்ன பண்ணேன்? பெரியப்படுத்துறேன். நான் இந்த பூமியில் தான் வாழ்கிறேன், எனக்கும் குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, எல்லா பிரச்சனைகள்லாம் இருக்குது, போக்குவரத்துலாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்? அதை வந்து முதல் ப்ரையாரிட்டி, மோட்டோவாக என்ன பண்ணணும்? we have to bring that as the very motivating tagline of our lives. நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான குறிக்கோளாக அதை கொள்ள வேண்டும். So he says, they that are in the flesh, they cannot please God. அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். cannotனா முடியாது, தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்னாலும் முடியும், ஆனால் என்ன பண்ணல, அவங்க மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா அப்படி இருக்கவே நினைச்சாலும் என்ன பண்ணாது, முடியாது, ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறதுனால. பட் verse number 9 says, but you are not in the flesh but in the spirit. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்ல let me read the whole scripture. But ye are not in the flesh but in the spirit, if so be that the spirit of God dwell in you. Now if any man have the spirit of Christ, have not the spirit of Christ, he is none of his. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Praise the name of the living God. தேவனுடைய ஆவி உங்களில், if the spirit of God dwells in you, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், you are not in the flesh, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் but in the spirit, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது? ஹலோ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறதா? அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய், இது என் வீக்னஸ் பிரதர். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, நாங்களும் மாம்ச என்னமோ பிண்டமா, தமிழ் அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? நாங்களும் மாம்ச பிண்டம் தான் ஆண்டவரே, பலவீனமானவர்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், வெறும் மாம்சம் கிடையாது. We are not mere flesh. நாம் வெறும் மாம்சம் அல்ல. The scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, if the spirit of God dwell in you, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால்,
you won't be in the flesh but in the spirit. நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர். Now if any man have not the spirit of Christ, he is none of his. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Praise the name of the living God. கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா அது வேற கேட்டகரி. ஆனால் கிறிஸ்துவின் ஆவி வாசமாக இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ வில் பி இன் த ஸ்பிரிட் இஃப் யூ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் dwell in you. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So walking after the spirit, ஆவியின்படி நடக்கிறவர்கள். It's not like holding the Bible 24 hours a day, 24 மணி நேரமும் வேதத்தை கைகளிலே பிடித்திருக்கிறது அல்ல. closing the eyes most of the time, அநேக நேரங்களிலே கண்களை மூடிக்கொண்டிருப்பது, always murmuring in your lips. சில உதடுகளிலே முறுமுறுத்துக் கொண்டிருப்பதும் அல்ல. ஆவி கேட்டபடி நடக்கிறது வேற, ஆவி கேட்டபடி நடிக்கிறது வேற. ஹலோ, this is not acting after the spirit, this is walking after the spirit, real walking. உண்மையாகவே நடக்கிற நடையாகும். ஆவிக்கேற்றபடி நடி. ஒருவேளை சிலரை நீங்கள் பார்த்த அனுபவம் இருக்கலாம், அவர்களெல்லாம் உண்மையாக தான் இருக்குதா, ஆவி கேட்டபடி நடக்கிறாங்களா, ஆவி கேட்டபடி நடிக்கிறாங்களா? நம்மளுக்கு நடிப்பு வேணாம். We are not here to deceive ourselves. நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. அது ஆவி கேட்டபடி நடக்கிறதுனா என்ன? சும்மா 24 மணி நேரம் கையில் ஒரு பைபிள் காப்பியை வச்சுக்கிட்டு கண்ணை எல்லா நேரமும் மூடிக்கிட்டு வாயில் முணுமுணுக்கிறது, எல்லாரோடையும் பேசாமல் ஒரு மாதிரி எப்படியே ரஃப்பாக ரிசர்வ்டாக இருக்குது, அது கிடையாது. ஆவி கேட்டபடி சிந்திக்கிறது தான் என்னது? ஆவி கேட்டபடி நடக்கிறது. Praise the name of the living God. Then verse number 9. 9ஆம் வசனம். Ye are not in the flesh but in the spirit. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். Okay, verse number 12. 12ஆம் வசனம். Therefore brethren, we are not debtors to the flesh to live after the flesh. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இப்ப தேவனுடைய ஆவியை பெற்ற விசுவாச மக்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் மாம்சத்திற்கு என்ன இல்லை, கடனாளிகள். கடனாளிகள் இல்லைன்னா என்ன? அதுக்கு நீ ஒன்றும் அப்படி இருக்கவே, மாம்சத்தின்படி எண்ணுகிறதற்கு, மாம்சத்தின்படி சிந்திக்கிறதற்கு தேவ ஆவியை பெற்ற தேவ ஜனம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. We are not debtors to the flesh to think the things after the flesh, to walk after the flesh. மாம்சத்தின்படி நாம் சிந்திப்பதற்கும் மாம்சத்தின்படி நடப்பதற்கும் நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. Then in verse number 13 he says, 13ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, if ye live after the flesh ye shall die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். But if we live through the spirit, do mortify the deeds of the body, ye shall live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால இப்ப என்ன பண்ணுன்றாரு? ஆவியினாலே நமக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அல்லது கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Praise the name of the living God. 7வது அதிகாரம் கடைசி வசனத்தோட அல்லேலூயா praise the Lord. எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே இப்படி செய்கிறது, அது ஒரு லைனில் போட்டோம். நான் உள்ளான மனுஷனில் தேவனுடைய பிரமாணத்தில் பிரியப்படுகிறேன். பாவம் அப்பப்போ வரும், அது நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே எப்படி செய்கிறது? ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த டயலாக்லாம் விடக்கூடாது. அதே பவுல், அதே ஆவியானவர் இங்கே என்ன சொல்கிறாரு? If we live after the flesh, he shall die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஹலோ, இதை யாரை பற்றி சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் இருந்து உட்பட்டு இருந்து ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள். But if we live through the spirit to mortify the deeds of the body, he shall live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 7வது அதிகாரத்தை மாத்திரம் படித்தா ஒரு மாதிரி கிரேயாக தெரியும். 8 படிச்சுட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும் எல்லாம். அதே மாதிரி 5வது அதிகாரத்தை மட்டும் படித்தா அது என்ன பண்ணோம்? கிரேயாக தெரியும். கிரேன்னா என்ன? அது கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை, ஒரு மாதிரி கசாமுசான்னு புரியாத மாதிரி இருக்கும். இப்படி கூட பண்ணிடலாமோ
அப்படி கூட இருக்குமோ. ஆனால் 6வது அதிகாரத்தை படித்தா எவ்ரி திங் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாமே தெளிவாகும். வெள்ளை வெட்டு 1 துண்டு 2. பாத்ரூம் டவல் இல்லை, பீஸ். காட் கட்ஸ் இட் comes into 2 pieces. தேவன் அதை ஒரு முறை வெட்டி தனித்தனியாக அதை காண்பித்தார். Praise the name of the living God. So how to mortify the deeds of the body? எப்படி சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிப்பது? We'll continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். God bless you all in Jesus' name. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.